ජාත්‍යන්තර කරුණාවේ සේවයෙහි විකාශනයකි. இது சர்வதேச கிருபையின் ஊழியத்தின் ஒளிபரப்பாகும். இந்த வேளையில் உங்களை சந்திக்கிறதிலே நாங்கள் மிக மிக சந்தோஷப்படுகிறோம். මේ මොහොතේ ඔබ හමු වීමගෙන ඉතාමත් ප්‍රේමවත් වන්නේ. இருந்து எங்களை வழி நடத்துகிறார். ස්වාමීන් වහන්සේ යහපත් සිට අප මඟ පෙන්වනසේ உங்களையும் வழி நடத்துவார். ඔබටත් උන්වහන්සේ මඟ පෙන්වනසේ எதுவா இருந்தாலும் වාතාවරණය කුමක් වූවත් கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம். උන්වහන්සේගේ බලාපොරොත්තු සිටින මනුෂ්‍ය ආශිර්වාදයක් දෙක. ආමේන්. ஆண்டவரே என்னோடு பேசும். කියන ස්වාමීන් වහන්සේ කතා ஒரு வார்த்தை எங்களுக்கு அனுப்பும் ஆண்டவரே. එක් වචනයක මහසභාවේ නෙවුම් நாங்கள் குணப்படும்படி காத்து. විසුවේලවන පිණිස எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் අපගේ ආත්ම ශරීර ප්‍රාණය குணப்படும்படி காத்து. බලවත් වන පිණිස புஷ்டியப்படும்படி காத்து. ප්‍රාණවත්කම ලබන පිණිස வார்த்தை அனுப்புவீராக. ඔබගේ වචනය වමනව. ஆமென் ஆமென் ஆமென். ආමේන් ආමේන්. ஆமென். ஆமென். திருமகள் என்னோடு கூட மெச்சையும் 6ஆம் அதிகாரம். මාසම පෙරලාගෙන මතේ 6 වෙනි පරිච්ඡේදය. நாங்கள் 27ஆம் வசனத்தின் முதலாவது வாசிக்கிறோம். අපි මතේ 6:27 ප්‍රථමයෙන් කියවන්ට යන්නේමු. மெச்சையும் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். මතේ 6:27. கவலைப்படுவதனாலே உங்களில் எவன் தன் சரீரத்தின் அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். කනසුළු වීමෙන් තමාගේ උසට එක රේණක්වත් එක් කරගන්න නුඹලා අතරින් කවරෙකුට පුළුවන්ද? ஆமென். ஆமென். அல்லேலூயா. சொல்லும் ஆண்டவர் என்னோடு பேசும். කියන ස්වාමීන් වහන්සේ කතා இந்த කරන්නේ வார்த்தைகள் யாவும் මේ වචනේ සියල්ලම பரிசுத்த ஆவியானவராலே ශරීරාත්මන වාසී විසින් எழுதப்பட்டு පොළොවෝනලා எழுதப்பட்டிருக்கிறது என்று ලියා තිබෙන බව நான் அறிவேன். මම දන්නේ. ஆகையினால் එම නිසා உன் ஜீவனுள்ள வார்த்தையை ඔබගේ ජීවමාන බව நீர் எனக்கு அனுப்பும். ඔබ වහන්සේ මාකට එවන්න. Amen. Hallelujah. ආමේන්. හලෙලූයා. දෙවචනේ කියනවා கவலைப்படுவதனாலே කනසුළු වන නිසා உங்கள் சரீரத்தின் அளவை ஒரு முழம் யாராலே கூட்ட முடியும்? ඔබගේ ශරීරයේ උස එක රියනක කාටවත් ඒක වැඩි කරන්න පුළුවන්ද? சயின்ஸ் சொல்லுறது විද්‍යාව කියනවා கவலைப்படுவதனாலே කනසුළු වෙන නිසා சரீரம் குறைந்து போறது, ஒடுங்கி போறது. අපගේ ශරීරය අඩු වී යන්නේ ඒ පීඩාවට দমনය වන්නේය. நாங்கள் கவலைப்படும் பொழுது අපි කනසුළු වන නිසා வியாதிகள் மேற்கொள்கிறது. රෝගේ ජය ගන්නේය. එනමුත් இந்த கவலையானது මේ කනසුළුව மனுஷனோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. මනුෂ්‍ය සමග ඇලිගෙන இந்த තිබෙන්නේය. கவலையை நீங்கள் எடுத்தீங்கன்னு මේ சொன்னா කනසුළුව ආරම්භ ஒரு වෙනවා. நாள் நீங்கள் கவலைப்பட தொடங்கினால் එක වෙලාවක ඔබ කනසුළුවට ආරම්භ කළා அதன் නම් பின்பு පසුව அது உங்களோடு ஒட்டி கொள்கிறது. ඒක ඔබ සමග ඇලිගෙන அதன் තිබෙන්නේය. பின்பு அது உங்களுக்கு ஒரு கம்பேனியன்ஷிப், உங்களோடு கூட அது கடந்து வருகிறது. ඉන්පස්සේ ඔබ සමග මේක පාමිනෙන්නේය. அதை விட்டு தனியாய் வாழ முடியாத ஒரு உணர்வுக்குள்ளே மனுஷன் கடந்து செல்கிறான். ඒ අත්හැරලා ජීවත් වෙන්න බැරි තත්ත්වය හැඟීම තුළ මනුෂ්‍යයා ගමන් කරන්නේ. கவலையை தூர வைப்பது மிக கடினமான ஒன்று. කනසුළු දුරින් තැබීම ඉතාම දැඩි වූ දෙයක්. அந்த கவலை ஒரு இன்றைக்கு மனுஷന്റെ கையில இருக்கிற மொபைல். ඒ කනසුළ අද මනුෂ්‍යයාගේ අතේ තිබෙන මොබයිල් ෆෝන් එක அந்த වගේ. மொபைல் போனை நீங்கள் வைத்து பழகிட்டீர்கள் என்று சொன்னால் බලන්න මොබයිල් ෆෝන් එක ඔබ අතේ තියලා පුරුදු වුණා නම් அதன் பின்பு ඉන්පසුව அதை இல்லாமல் வாழ்வது மிக கடினம். ඒක නොමැති ජීවත් වීම ඉතාම அந்த තපස්සුයි. மொபைல் உங்களுடைய கரத்திலே ஒரு பாதுகாப்பை போல, தற்பாதுகாப்பை போல நீங்கள் உணர்ந்து ඒ கொள்ளுங்கள். මොබයිල් එක ඔබගේ අතේ ආරක්ෂා තම ආරක්ෂාව වගේ ඔබට ඇඟෙන්නේ. அந்த மொபைல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு கருவி அல்லது ஒரு நபரை போல உணர்கிறீர்கள். ඒ මොබයිල් ෆෝන් එක සියලු දේට උපකාර කරන්න පුළුවන් තැනත් එක්ක ඔබට அது ඇඟෙන්නේ. இல்லைன்னு சொன்னா ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் ஒன்று உங்களுக்கு உண்டாகும். ඒක නැතිනම් ඔබට ආරක්ෂා නැති තත්ත්වයක් இதே ඇතිවන්නේ. போலதான் கவலை உங்களோடு கூட செல்லும். මේ වගේ තමයි කනස්සොල අප සමග පැමිණෙන්නේ. சிந்தனை அது காமிச்சது. අපගේ සිතුවිල්ල ඒක රැගෙන යන්නේ. ஆகையினால்தான் இயேசு சொன்னார். එම නිසා තමයි යේසුස් කිව්වේ இயேசு 7ஆம் அதிகாரம் இயேசுவினாலே பேசப்பட்ட பொன்னான வார்த்தை. මේ සියල්ලම මතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ උන්වහන්සේ කතා කළ යහපත් වදන්. sorry இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம். සමාවෙන්න මේක 6 වෙනි පරිච්ඡේදය සහ 8 වෙනි இந்த පරිච්ඡේදය. பகுதியில் அவர் சொல்றார். මේ කොටස උන්වහන්සේ කියනවා கவலைப்படுகிறதுனாலே කනස්සොල වීමෙන් நீ ஒரு முளத்தை கூட்டுவதில்லை. තමාගේ උස රියනක්වත් වැඩි කරගන්නේ නැහැ. அப்படி என்று சொன்னார். එහෙමනම් என்னத்தை குறித்து நாங்கள் கவலைப்படுவோம்? කුමක් ගැනද අපි කනස්සොල වන්නේද? ஆபிரகாமுக்கு ஒரு கவலை இருந்தது. ආබ්‍රහම්ට කනස්සොල ஆண்டவரே වුණා. எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து ස්වාමීන් වහන්සේ සියල්ලම මට දුන්නා. இப்பொழுது දැන් நீர் எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கவில்லையே. දැන් ඔබ වහන්සේ කුච්චකමේ භාග්‍ය දුන්නේ නැහනේ. அவனுக்கு எல்லாம் இருந்தது. ඔහුට සියල්ලම ஆனால் දුන්නා. தேவனுக்கு அவன் சொன்னான், එනමුත් ඔහු දෙවියන් වහන්සේට நீர் කිව්වා எனக்கு என்னத்தை கொடுத்து? ඔබ වහන්සේ මට කුමක් දුන්සේද? எல்லாம் இருந்தது. பூமி கொல்ல முடியாத அளவுக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. බලන්න සියල්ලම පොළොව ඉඩ මතිවල තමයි සියල්ලම තිබුණා. ஆனால் එන්නමෝ அவனுக்கு என்ன சொல்றான்? ඔබ එදින මොකද කියන්නේ? என்னத்தை கொடுத்து?
பாடுகிறார். එවන සඳහන් ගීතිකාකරුවෙ ගායනා කරනවා. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிற கிருபை எனக்கு தாரும். ස්වාමීන් වහන්සේ කළා යහපත සිහි කර බලන්නා ඔය කරුණාවට දුන්න ஆங்கிலத்துல இது இப்படியா போடுது, count your blessing one by one. ඉංග්‍රීසි භාෂාවෙන් ඔබගේ ආශිර්වාද එකින් එක ගණන් කර බලන්න. எங்களுக்காய் கர்த்தர் வைத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். උන්වහන්සේ අපිට තබා තිබෙන ආශිර්වාද අපි ගණන් කර බලන්න ඕන. நம்ம இதில் பாருங்க, இயேசு சொல்லுகிறார், අරන්නේ මේක යේසුස් වහන්සේ කියනවා 24 வசனத்திலிருந்து நாங்கள் உங்களுக்காய் வாசிக்கிறோம். 24 වෙනි වගන්තිය සිට අපි ඔබට කියවන්නම්. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாதே. ස්වාමිවරුන් දෙදෙනෙකුට සේවය කරන්න කිසිවෙක් නොපුළුවන මක් නිසාද එක්කෙනෙකුට වෛර වී අනික් අයට ප්‍රීති වන්නේය. නොහොත් එක්කෙනෙකුට ඇලුම් වී අනික් අය එලා දකින්නේය. දෙවියන් වහන්සේට සහ වස්තුවේ සේවය කරන්නට නුඹලාට නොපුළුවන. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா. එහි නුඹලාට කියවි කුමක් කමද කුමක් බොමුද කියා ජීවනය ගැනවත් කුමක් අඳිමුද කියා ශරීරය ගැනවත් කනස්සර නොවෙලා කෑමට වඩා ජීවනයේද ඇඳුමට වඩා ශරීරයේද උතුම් නොවේද. அவனுக்கு என்ன சொல்லுகிறார்? උන්වහන්සේ நீங்க මේක மனித எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ඔබ ස්වාමිවරුන් දෙදෙනෙකුට සේවය කරන්න බෑ. இயேசுவே உங்கள் எஜமான் என்று தெரிந்து கொண்டால், ඔබ යේසුස් වහන්සේ ඔබගේ ස්වාමියා කියලා තෝරාගත්තා නම් இயேசுவை நீங்கள் பின்பற்ற ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டால், යේසුස් වහන්සේ අනුගමනය කරන ඔබ තීරණයක් කරගත්තා නම් நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ඔබ කනස්සර නොවන්න. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். කුමක් කමද කුමක් බොමුද කියලා කනස්සර නොවන්න. தேவன் அதை அறிந்திருக்கிறார். මන්ද දෙවියන් වහන්සේ ඒ දේ දන්නා நீங்கள் සේක. எண்ணத்தை உடுக்க வேண்டும், எண்ணத்தை உடுக்க வேண்டாம் என்று அவர் அறிந்திருக்கிறார். උන්වහන්සේ ඔබ කුමක්ද අඳින්නට කුමක්ද අඳින්න හොඳ නැති උන්වහන්සේ දන්නා உடனே සේක. ஞாபகம் வரலாம், இது ஒரு பொது அறிவு அல்லது ஒரு பொது செய்தி. ඔබට ඉක්මනට දැනුමට පැමිණෙන්න පුළුවන් මේක සාමාන්‍ය දැනුමක් සාමාන්‍ය දැනගැනීමක්. பொதுவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. මේක සාමාන්‍ය දෙවචනේ කියා தனிப்பட்ட තිබෙන්නේ. முறையிலே இல்லையே. පෞද්ගලික වශයෙන් මේක නැහැනේ. ஆபிரகாம் கவலையுற்று இருந்த பொழுது, ආබ්‍රහම් කනසුරන් සිටි මොහොතේ ஆபிரகாமுக்கு கேள்விகள் உண்டான பொழுது, ආබ්‍රහම්ට ප්‍රශ්නාර්ථයක් ලැබුණු මොහොතේදී கர்த்தர் ஆபிரகாமை கூடாரத்துக்கு வெளியிலே அழைத்து උන්වහන්සේ ආබ්‍රහම් கூடாரம் පිටතට ගෙන ගියා. கூடாரத்துக்கு வெளியிலே கொண்டு போய் சொன்னார், පිටතින් ගෙන ගිහින් කිව්වා நீ வானத்தை அண்ணாந்து பார், ඔබ ආස ඔසවා බලන්න. உனக்கு இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் නුඹට මේ තාරකා ගණන් කරන්න உன் පුළුවන් නම් சந்ததியை நீ எண்ணுவாய். නුඹගේ පරම්පරාව නුඹ ගණන් කරන්නේ. நீ இந்த மணலை நோக்கி பார், නුඹ මේ වැලි මත දෙස நிலத்தை බලන්න. பார், පොළොව මත இந்த බලන්න. மணலை உனக்கு என்ன கூடுமா என்றாலும் சந்ததியை எண்ணிக்கொள். මේ වැලි එක නුඹට ගණන් කරන්න ඕනේ. ඒ වගේ නුඹට எதற்காக පරම්පරාව. கவலைப்படுகிறாய்? කුමක් වෙනද කනස්සලවන්නේ? நான் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறேன். මම නුඹට ආශිර්වාද කරන්න කැමැත්තෙන් நாங்கள் සිටින්නේ. ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தவர்கள் அல்லவா? අපි ආබ්‍රහම්ගේ වංශාව ආවෝය නොවේද? புதிய நீங்க சொல்ல நான் புதிய ஏற்பாட்டிலே வாழுகிறேன். ඔබ කියනවා මම අලුත් ක්‍රිස්මේ ජීවත් ஆபிரகாமை වන්නේ. கர்த்தர் விசேஷித்த விதமாய் தெரிந்தெடுத்தார். ආබ්‍රහම් උන්වහන්සේ විශේෂිත ආකාරයෙන් அவருக்கு තෝරාගත්තා. விசேஷித்த நோக்கம் இருந்தது. ඔහුට විශේෂ අරමුණක් තිබුණා. நான் கூட்டத்திலே ஒன்றாய் இருக்கிறேன். මම ගෝත්‍රයේ එක්කෙනෙක් වශයෙන් என்னை குறித்து සිටින්නේ. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? මං ගැන උන්වහන්සේ කොහොමද பரலோகத்திலே පවසන්නේ? இயேசு சொல்லுகிறார், බලන්න මේක යේසුස් ஆகாய කියනවා. பட்சிகளை கவனித்து பாருங்கள். ආකාශ පක්ෂීන් දෙස බලන්න. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, උන් වප්‍රව අන්නේවත් කපා களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. අටුවල රැස් කරගන්නේවත් නැත. அவைகள் உன் பரமபிதாவை பிழைப்பூட்டுகிறார். නුඹලා ස්වර්ගීය පියාණන් වහන්සේ උන් පෝෂණය அவைகளை කරසේක. பார்க்கலில் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? නුඹලා උන්ට වඩා බොහෝ වටිනවා නොවේද? ஹalleluya. හalleluya. ஆகாயத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான பறவைகள் பறக்கும். ආකාශ බොහෝ කෝටි ගණනක පක්ෂි පියාඹන සරණ කර සිටින්නේය. கூட தேவனை அறியாமல் விழுவது இல்லை. ඒවයින් එකක්වත් දෙවියන් වහන්සේ නොදැනව වැටි යන්නේ නැහැ. பட்சியை காட்டில உன்னை கர்த்தர் விசேஷித்தமாய் சிருஷ்டித்தார் அல்லவா? එන පක්ෂිට වඩා ඔබ විශේෂිත ආකාරයෙන් වහන්සේ මවා තිබුණා නේද? தாவீது சொல்றான், நான் என் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது நீர் என்னை விசேஷித்த விதமாய் உன் கரத்தினாலே சிருஷ்டித்தீர். දාවිතුමාට උන්වහන්සේ කියන නුඹේ මව කුසේ පටන් සිට මම විශේෂාර්ථ ආකාරයෙන් නුඹ මවා සිටින්නේ. தாவீது சொல்லுகிறான், දාවිත් කියනවා தேவனை நோக்கி දෙවියන් වහන්සේට நீர் உமது கரத்தினால் என்னை விசேஷித்த விதமாய் உருவாக்கி. ඔබ වහන්සේගේ හස්තයෙන් විශේෂ ආකාරයෙන් මවා තිබෙනසේක. தாவீதுக்கு கர்த்தர் சொல்லவில்லை, கர்த்தருக்கு தாவீது சொல்லுகிறான். දාවිත් ස්වාමීන් වහන්සේ දාවිත්ට කිව්වා. சில நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். සමහර වෙලාවට අපි මතක් කරගන්න எனக்கு ඕනේ. நான் அதிகமான
பொழுது මට බොහෝ මම මතක් කරගන්නේ இந்த கவலை என்று சொல்லுற காரியம் මේ කනස්සලු කියන කාරණාව மங்களை பின் தொடருகிற ஒன்றாய் සමයටම ලුහු බඳගෙන පැමිණෙන எங்களை தேடி வருகிறது. අපෝ සොයාගෙන එනවා அப்படி தேடி வருகிறதுன்னு சொன்னால் කොහොමද සොයාගෙන அது එන්නේ இல்லாமல் எங்களுக்கு இருப்பது ஒரு வெறுமை போன்ற ஒரு உணர்வுக்குள்ளே நாங்கள் வந்து விடுகிறோம். ඒක නැතුව සිටීම හිස් භාවය තුළ සිටිනවගේ හැඟීමක් එන්නේ ஆகையினாலதான் එම නිසා තමයි அவர் சொல்லுகிறார், උන්වහන්සේ කියනවා நீங்கள் பட்சிகளை பாருங்கள், ඔව් පක්ෂින් දිසා බලන්න நிலத்திலே மணலை பாருங்கள், වැලිමත පොළොව වැලිමත இதயத்திலே ஹெவியா உன் தலை குனிந்திருக்கிறதா மணலை நோக்கி பார். ඔබ හදවතේ බරක් තිබෙන වැලිමත හිස නමාගෙන බලන්න நீ இருதயத்திலே பாரமா ඔබ இருந்தா හදවතේ බරක් තිබේ නම් நீ நிலத்தை குனிந்துதான் நடக்கிறாய் என்று ඔබ சொன்னால் පොළොව මත නැමිය ගමන් කරනවා නම් நிலம் மணல் உன்னோடு பேசட்டும். ඒ වැලි පොළොව නුඹට කතා நீ කරත්වා தலை உயர்ந்து போறாய் என்றால் ඔව් sorry நீ தலை உயர்ந்து ඔබ போறாய் හිස ඔසවාගෙන යනවා නම් ஆகாயம் உன்னோடு பேசட்டும். ආකාශය නුඹට කතා நீ කරත්වා சுற்றாடலை பார்க்கிறாய் ඔබ පරිසරය බලනවා නම් சுற்றாடல் உன்னோடு பேசட்டும். පරිසරය නුඹට කතා இயற்கை කරත්වා பேசட்டும். සෝමාධර්මය කතා කරත්වා கர்த்தர் உன்னை விசேஷித்த விதமாய் சிருஷ்டித்திருக்கிறார். උන්වහන්සේ ඔබ විශේෂිත ආකාරයෙන් මවා තිබෙනසේක 28 வசனம் சொல்றது, 28 වෙනි වගන්තිය உங்களுக்காக කියනවා நீங்கள் கவலைப்படுவது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, தூற்றுவதும் இல்லை. නුඹලා ඇඳුම් ගැන කුමක් නිසා කනස්සලු වන්නවද? කෙතේ මානෙල් වැඩෙන හැටි කල්පනා කර බලන්න. ඒවා වෙහෙසෙන්නේවත් නූල් කටින්නේවත් නැත. ஏனென்றால் ஐந்தனாம். சாலமோனுக்கு முதலாய் சர்வ மகிமையிலும் அவர்கள் ஒன்றை போலாகிலும் முடித்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ඒ සාලමෝන් පවා සුවගේ සියලු වර්ගයේදී ඒවායින් එකක් ලෙස පැලඳි නොසිටියේ යයි නුඹලාට කියමි. அற்ப விசுவாசியே, මද ඇදහිල්ල ඇත්තනේ. அதாவது கவலைப்படுகிறவர்களை குறித்து வேதம் இப்படியா சொல்லுது. ඒ කියන්නේ කනස්සලු වන්නා අය ගැන දේව වචනේ මේ ආකාරයෙන් පවසනවා. அற்ப விசுவாசியே, මද ඇදහිල්ල ඇත්තනේ. சீஷர்கள் கடலிலே கடந்து சென்ற பொழுது ගෝලයන් මුහුද මැද්දේ ඔවුන් ගමන් කළ විට புயலினாலே அவர்கள் மிகவுமாய் வேதனைப்பட்டார்கள். බොහෝ සුලිස්ලන් නිසා ඔව් ඉතාමත් වේදනාවක් ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று கூப்பிட்டார்கள். ආචාර්යනි අපි මඩින් ලබන්නේම කියන්න බැසුවා. එතකොට යේසුස් அற்ப කිව්වා விசுவாசியே, මද ඇදහිල්ල ඇත්තනේ. இவர்களுக்கு இயேசு பக்கத்துல இருந்து அவர்களுக்கு அப்படி பயம் வந்தது. මෝට යේසුස් වහන්සේ ඔවුන් සමග සිටින උන්ට බයක් ඇති இவர்களுக்கு වුණා. இயேசு உள்ளுக்குள்ள இருந்து அவங்களுக்கு பயமாயிருக்கு. දැන් අපිට යේසුස් වහන්සේ ඇතුලේ ඉඳලා අපිට බයක් ඇති அதான் වෙනවා. இயேசு சொல்லுகிறார், තමයි යේසුස් වහන්සේ කියන්නේ அற்ப விசுவாசியே, මද ඇදහිල්ල ඇත්තනේ. உங்களுடைய விசுவாசத்தை குறித்து கர்த்தர் இப்படியாய் கூப்பிடுகிறார். අපගේ ඇදහිල්ල ගැන උන්වහන්සේ මේ ආකාරයෙන් අඬගස්නසේක. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிப்பிலே போடப்படும் காட்டு புஷ்பத்துக்கு தேவன் இவ்வளவாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது எவ்வளவு நிச்சயம். අද තිබී හෙට උදෙහි දවල් ලබන්නව කෙතේ තරුණ දෙවියන් වහන්සේ මෙසේ පරඳවනසේක් නම් ඊට වඩා කොපමණ වැඩි නුඹලා නොපරඳවනසේක්ද? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ඒ කුමක් කවුද කුමක් බොමුද කුමක් අඳින්ද කියමින් කනස්සල නොවන්න. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். මක්නිසාද මේ සියල්ල නොමුත් බලමුට දෙවියන් වහන්සේ රාජ්‍ය තුනාසේ ධර්මිෂ්ඨ සෝදන මේ සියල්ල නුඹලාට දෙන්න ලබන්නේය. ஆகையால் එබැවින් நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். හෙට දවස ගැන කනස්සල நாளைய නොවන්න. தினம் தன்னுடையவைகளை கவலைப்படும். හෙට දවසේ ඒ ගැනම කරදර වන්නේය. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். දවසේ කරදරේ ඒ දවසට සෑගේ. வாசிக்கும் பொழுது மிக நலமாயிருக்கு, කියවද්දී තාමත් හොඳට තිබෙනවා. கேட்கும் பொழுது மிக நல்லவாயிருக்கு. අසද්දී යහපත්ව ஆனால் තිබෙනවා. இதுக்குள்ளே எங்களுடைய உணர்வுகளை கொண்டு வருவது மிக மிக ஒரு பெரிதான ஒரு challenge. එනමුත් මේවා තුළ අපගේ හැඟීම ගෙන ඉතාමත් මහත් වූ අභියෝගයක්. இந்த வார்த்தையின்படி මේ වචනය අනුව வாழுகிற மனுஷன் பாக்கியவான். ජීවත් වන මනුෂ්‍යයා වාක්‍යවන්තයෙක්. போதகர் இப்படியா சொல்வதை நான் கேட்டேன். එක පාලතුමෙක් මේ ආකාරයෙන් කියන நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து මම ගැලවුම් ලැබූ දවස් පටන් අද දක්වාම என் இருதயத்தை சோர்வு மேற்கொண்டது இல்லை. මගේ හදවත අධෛර්යම අජය ගත්තේ නැහැ. எனக்கு ஒரே கேள்வி, මට ප්‍රශ්නාර්ථයක්. right? எப்படி சோதனைகள் பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த இருதயம் தள்ளாடாமல் இருந்தது? කොහොමද පරීක්ෂා ප්‍රශ්නය පැමිණෙද්දී ඒ හදවත அது විසල්වී සිටියේ? விசேஷித்த ஒரு அழைப்பு என்றுதான் நான் சொன்னேன். ඒක මම විශේෂිත කැඳවීමක් விசேஷித்த කියන්නේ. ஒரு நிலை என்றுதான் நான் சொன்னேன். මම විශේෂිත තත්ත්වයක් කියලා பாருங்க, அது කියන්නේ. சொல்ல நான் ஒரு பொழுதும் கவலைப்பட்டதில்லை, ඕකේ මම කිසි කල ஒரு කනස්සල්ලක් பொழுதும் නෙමෙයි. நான் சோர்ந்து කිසි போனதில்லை. කලද අධෛර්යමට இதுக்கு නෙමෙයි. அர்த்தம் என்ன? මේකේ අර්ථය කුමක්ද? எப்படி நாங்கள் இந்த வார்த்தையின்படி இருக்க முடியும்? කොහොමද මේ වචනය අනුව සිටින්න පුළුවන්? நாளைய தினத்தை குறித்து கவலை
பண்ணட்டும். හෙට දිනේ ගැන කරදර වෙච්ච நீயோ கவலைப்படாத. නුඹනම් කනස්සලු නොවන්න. எப்படி கவலைப்படாமல் இருப்பது? කොහොමද කනස්සලු නොවී සිටින්නේ? வேலை இல்லை. ස්වාමීනි මට රැකියාව නැහැ. வாடகை கொடுக்க வேண்டும். නිවසට කුලිය ගෙවා ගන්න ඕනේ. பிள்ளைகளோட பாடுகள் பார்க்க வேண்டும். දරුවන්ගේ දේවල් බලන්න ඕනේ. சரீர பாடுகள் பார்க்க வேண்டும். ශරීරික දේවල් බලන්න பாடுகள் ඕනේ. இருக்கிறது. ආර්ථික දේවල් අවශ්‍යතා තිබෙනවා. chaos எல்லாம் குழம்பி காணப்படுகிறது. සියල්ලම කැළඹිලි තත්ත්වවල තිබෙන්නේය. எப்படி கவலைப்படாமல் இருப்பது? කොහොමද කනස්සලු නොවී සිටින්නේ? எனக்கு ஒரு கேள்வி வந்தது. මට ප්‍රශ්නයක් நான் ලැබුණා. கவலைப்படுவதனாலே මම කනස්සලු වන නිසා ஏதாவது ஒன்று மாறப்போகிறதா? යම් එකක් වෙනස් වෙන්න යනවද? ஏதாவது மாறப்போகிறதா? මොකක් හරි වෙනස් වෙන්න යනවද? ஒன்று மாறப்போகிறது. කිසිවක් වෙනස් වෙන්න உங்களுக்கு යන්නේ නැහැ. பக்கத்துல இருக்கிறவர் கூட மாறப்போறாங்களா? ඔබ අසල සිටින කෙනා පවා වෙනස් වෙන්න යනවද? இல்லை. නැහැ. நீங்கள் தொடர்ந்து கவலைப்பட்டால் ඔබ දිගටම කනස්සලු உங்களோட වුණා. இருக்கிறவர்கள் சொல்வார்கள் தூரத்தே போ. ඔබ සමග ඉන්නේ නැගෙන දුරින් அது යන්න. யாரா இருந்தாலும் ඒක කවුරු වුණත් பிள்ளையோ புருஷனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ யாரா இருந்தாலும் දරුවෝ ස්වාමිපුරුෂා බාරණ පියාවෝ අම්මෝ කවුරු වුණත් கர்த்தர் தான் ஒருவர் சொல்லுவார், උන්වහන්සේ පමණයි කියන්නේ கவலைப்படாதே. ඔබ කනස්සලු නොවන්න. தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் මම දිගටම අපි කනස්සලු වුණා නම් சோர்வுக்குள்ளே உங்களுடைய சுற்றாடலை எடுத்துச் செல்லும். ඒක අධිපත්කම තුළ ඔබගේ පරිසරය விசுவாச ගෙනියන්නේ. குறைவுகளை எடுத்துச் செல்லும். ඇදහිල මදකම තුළ ගෙනියන්නේ. ඒ නිසා கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு ஹிருதயம் කනස්සලු වෙමින් සිටින ඒ හදවත கர்த்தருக்குள்ளே தன்னை கட்ட முடியாத ஒரு ස්වාමීන් වහන්සේලා ගොඩනගන්න බැරි වූ හදවතක්. ஹalleluya. ஹalleluya. கவலைப்படுவதனாலே ඒ නිසා කනස්සලු වෙන නිසා ஒரு நன்மையும் கிடைக்க போவதில்லை. අපිට කිසිම යහපතක් ලැබෙන්න යන්නේ නැහැ. கவலைப்படுவதனாலே කනස්සලු වෙන නිසා குறைந்து போறது எல்லாம் கூடி போவது. අපි අඩුවනවා මිස වැඩි වන්නේ නැහැ. சிந்திக்கிற முறையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். ඒ නිසා අපි සිතන රටාව වෙනස් කරගන්නට எப்படி ඕන. நாங்கள் கவலைப்படாமல் இருப்பது? කොහොමද අපි කනස්සලු නොවී සිටින්නේ? எப்படி அந்த நிலையில இருந்து அந்த 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 கவலை என்ற ஆடையை எப்படி களைந்து போட்டு இயேசு அந்த ஆடையை நாங்கள் தரித்துக் கொள்வது? කොහොමද කනස්සලු කියන්නේ වස්ත්‍රය පහක ආකර දමා යේසුස් වහන්සේගේ වස්ත්‍රය පැළඳ ගන්නේ? சில பேர் බලන්න සමහර අය கவலைப்படுவது போல நடிக்க தொடங்குகிறார். කනස්සලු වඩා වගේ රඟපාන්න ආරම්භ කරනවා. beginningலே அப்படித்தான் தொடங்குகிறது. ආරම්භයේදී එහෙම තමයි ආරම්භ වන්නේ. நான் கவலைப்பட்டால் මම කනස්සලු அல்லது වුණා நான் නම් துக்கமாய் இருக்கிறேன் என்று அறிந்தால் මම දුකින් සිටිනවා කියලා දැනගත්තා නම් யாராவது எனக்கு உதவி செய்வார். කවුරු හරි මට උපකාර කරයි. யாராவது என்னிடத்திலே வருவார். කවුරු හරි මාව වෙතට එයි. வயசு போன அம்மா වයස්ගත අම්මා කෙනෙක් ஒரு தொடர்ந்து தன் பிள்ளைகளுக்கு தனக்கு துக்கம், தனக்கு வேதனை, தனக்கு கண்ணீர், தனக்கு சோமில் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். දිගටම තමාගේ දරුවන්ට වේදනාවක් කඳුළු එහෙම කියමින්ම இந்த සිටිනවා. பிள்ளைகள் அந்த அம்மாவோடு கூட இல்லை. මේ දරුවනේ අම්මා සමග So, නැහැ. அந்த அம்மாவோடு இருக்கிற இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்டார்களா, මේ අම්මා සමග ඉන්න තවත් එක්කෙනෙක් ඇවිල්ලා தூரத்திலே ඇහුවලු. இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு ஏன் நீ நல்லா இருக்கும் பொழுதே இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்? දුරින් සිටින දරුවන්ට ඔබ හොඳින් ඉඳි ඇයි අයහපත් දේවල් කියමින් எனக்கு සිටින්නේ? முடியாது முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ඇයි ඔබට නොහැකි කියමින් நல்லா தானே සිටින්නේ? இருக்கிறீங்க அம்மா. හොඳින් ඔබ ඉන්නේ நாங்க අම්මේ. இங்க இருக்கிறோம் தானே. ඔබ වෙනුවෙන් අපි මෙහි ஏன் සිටිනානේ. நீங்கள் இப்படியாய் கவலை கவலை என்று எழுதுகிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள்? ඇයි මෙසේ කනසල දේවල් කියමින් කනසල වන්නේ? அவர் சொன்னார்களா, ඔවුන් ඇයිවලු வியாதி எனக்கு கண்ணீர் என்ற பிள்ளைகள் காண்பித்தால் அந்த பிள்ளைகள் தன்னை அன்பான ரெண்டு பேச்சு பேசுவார். මට රෝගය මට කනසල කඳුළු කියලා පෙන්නුවන් තමයි ඒ දරුවන් සැනසෙලි වදන් කතා කරයි. அப்பொழுதுதான் எனக்கு சந்தோஷம் உண்டா. එවිට හරි මට සතුටක් ඇති பாருங்கள் වෙයි. அம்மாவே, බලන්න මේ අම්මව பிள்ளைகளிடத்திலே இருந்த ஒரு இரக்கத்தை பெரும்படிக்காய் දරුවන් සිට ඒ දයාව ලබා ගන්න පිණිස எனக்கு ஒரு கவலை என்று கண்ணீரை அவர்கள் காண்பிக்கிறார். තමාට කනසල වගේ කඳුලින් පෙන්වනවා. மற்றவரிடத்திலே தயவு பெறுவதற்காக, අන්න ඒ වෙත දයාව ලැබෙන පිණිස மற்ற பிள்ளைகளை அணைத்துக் கொள்வதற்காக අන්න ඔබ වැළඳ ගන්න පිණිස கவலையாக காண்பிக்கிறார். අපි කනසලුවෙන් துக்கப்படுவதாய் காண்பிக்கிறார். ශෝක වෙනවා වගේ පෙන්වන්නේ. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். තවත් කණ්ඩායමක් ඉන්නවා. மற்றவர்கள் கவலை மற்றவர்கள் கஷ்டத்துக்கூடாக செல்லும் பொழுது අන්න ඒ අපහසුකම් තුලින් යද්දී அவர்களை தேற்றுவதை காட்டிலும் ඔවුන් සනසනකට වඩා எனக்கு தெரியும் உன்னை குறித்து நான் கவலைப்படுகிறேன். අනේ මම ඔබ ගැන දන්න ඔබ ගැන මම දුක් විඳින්නේ உன் නෙමෙයි. பாரம் எனக்கு பாரமாய் இருக்கிறது. ඔබගේ බර මට බාරක් ஏனென்று சொன்னால், ඇයිද නම් அவர்கள் மற்றவர்களோடு கூட தாங்கள் நடப்பதாய் they are one of them. அவர்கள் ஒருவர் என்று காண்பிக்க விரும்புகிறார். ඔවුන් අන්න ඇසන් ඔවුන් සමග යනවා වගේ ඔවුන්ගේ එක්කෙනෙක් ලෙස පෙන්වන්න කැමති වෙනවා. வாலிப உலகத்தை எடுத்தீர்கள் என்று අද சொன்னால், යවුන ලෝකෙ ඔබ they want to be ආරම්භ cool with every one of them around. Oh. மற்றவர்கள் தங்களை சுற்றி இருக்கிறவர்களோடு கூட அவர்களும் ஒருவர் என்று
செய்கிறார். ඕන් අන්‍යයන් සමග සිටින්න ඕන් සමග එක්කෙනෙක් සහ පෙන්වන්නට ඕන් විරුද්ධවාදී දේවල් කරමින් සිටිනවා. ஸ்மோக் பண்ற இடத்துல போனால் அவர்களும் போய் பிடிக்கிறார். දුම්පානය කරන ස්ථානයේ ගියාම ඕන් දුම්පානය කරනවා. அது கடுமையாகி விடுகிறார். ඒකට ඉන්පස්සේ ඕන් වහල් වෙනවා. பாருங்கள், பிள்ளைகள் சேர்ந்து என்ன செய்யலாம், வாங்க நாங்க சேர்ந்து ஒரு மூவி பார்ப்போம். බලන්න දරුවෝ එකතු වුණා මොකද කියන්නේ අයින් අපි මූවි එකක් බලමු. அது எந்த மூவி பார்க்கறார்கள் என்று தெரியாது. ඒක කුමන මූවි බලන්න சில කියලා பேர் දන්නේ නැහැ. நன்மையா இருக்கலாம், සමහරට යහපත් சில වෙන්න பேர் தீமையா இருக்கலாம். සමහරට අයහපත් වෙන්න அவர்களுக்கு அது පුළුවන්. entertainment. ඒ ඔවුන්ට ඒක විනෝදයක්. எல்லாரும் ஒருமிக்க சேர்ந்து அதை செய்வாங்க. සියලු දෙනාම එකමුතුව ඒක சில කිරීම. இடத்துல குடிக்கப்படுகிறார். සමහර ස්ථාන ඔවුන් බොට්ටු சில පුරුදු இடத்துல වෙනවා. ட்ரக்ஸ் எடுக்கப்படுகிறார். සමහර මත්ද්‍රව්‍ය சில අරගෙන வேளையில වෙනවා. தவறுதலான வாழ்க்கை முறையில ஒரு உற்சாகப்படுத்துகிறார். සමහරට වැරදි ජීවිත සම්බන්ධතාවය තුළ ඔවුන් යන්නට அப்ப என்ன බැහැ. நினைக்கிறார்கள்? කුමක්ද හිතන්නේ? மற்றவர்களைப் போல வாழ்ந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். අපි අන්නම ජීවත් වෙන පුරුදු නම් පිළිගනු ලබනවා. நாங்கள் அந்த கூட்டத்திலே நீ கவலைப்படாதே என்று சொன்னால் ஜனம் அவங்களை ஏற்றுக்கொள்ளாது. අපිට ඒ කණ්ඩායම තුළ කනස්සල නොවන්න කිව්වනම් ඒ සෙනඟ අපි I පිළිගන්නේ want to be one of you. නැහැ. ඒ නිසා මම ඔබකින් එක්කෙනෙක් වෙන්න God කැමතියි. never kept you to be one of them. God kept you here to be a lifeline. அவர்களே ஒருவராய் உன்னை வைக்காமல் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். ඔවුන්ගෙන් එක්කෙනෙක් ලෙස ඔබ නොතබා ඔවුන්ට ජීවනය දෙන පිණිස උන්වහන්සේ අපව තබා இதை நாங்கள் තිබෙනවා. அடிக்கொருக்கா மறந்து போகிறோம். මේක නිතරම අපි අමතක කරන්නේමු. கர்த்தர் இந்த உலகத்திலே வைத்திருப்பது උන්වහන්සේ මේ ලෝකේ තබා තිබෙන්නේ மற்றவர்களுக்கு ஜீவனை அள்ளி கொடுக்கிற ஒரு பாதையாய் மாறும்படி. අන්‍යයන් ජීවනය අරන් දෙන මාවතක් ලෙස වෙනස් කරන පිණිස. கவலைப்படுகிறதுனால ඒ නිසා කනස්සල වන නිසා மற்றவர்களுக்காய் நாங்கள் எங்களுடைய உணர்வை மாற்றிக் கொள்வதனாலே අන්‍යයන් වෙන අපගේ හැඟීම වෙනස් කරන නිසා හෝ நாங்கள் அடைய போறது ஒன்றுமில்லை. අපි ලබාගෙන යන්නේ කිසිම நாட்கள் දෙයක් செல்லும் නෙවෙයි. பொழுது කාලය ගත වෙන විටදී பாரமான ஆவி எங்களை மேற்கொள்ளும். බර වූ ආත්මයපෝ ජයගන්නේ. கவலை எங்களுக்கு ஒரு அணியாக மாறிவிடும். ඉන්පස්සේ කනස්සලුව අපට පැනපැනීමක් ලෙස පැමිණෙන්නේ. கவலை எங்களோடு கூட ஒட்டி கொள்ளும். ඒක තමයි පෙරම ඔබට කිව්වේ ඒ කනස්සලුව අප සමග ඇලී තිබෙන්නේය. හalleluya හalleluya. கவலை வந்து කනස්සලුව understand this. கவலை வந்து எங்களை மேற்கொள்ளும் பொழுது ඒ කනස්සලුව අප අතුල පාලනය කරද්දී இதை நாங்கள் தொடர்ந்து போராடுகிற ஒரு பேட்டில். அப்படி சொன்னா இந்த கவலையிலிருந்து நாங்கள் கவலை மேற்கொள்ளும் பொழுது அதிலிருந்து நாங்கள் விடுதலை ஆகப்பட வேண்டும் என்று ඒ சொல்லுவோம். කනස්සලුව ජය ගන්න වෙලදී අපි එක්සිට නිදහස් වන්නට ඕන නම් ongoing progress. தொடர்ந்து நாங்கள் அதிலே போராடி கொண்டு இருக்க வேண்டிய ஒன்று. ඒක අකණ්ඩව අපි ඒ තුල පොරබදිමින් සටන් කරමින් සිටින්න ඕන දෙයක්. இன்றைக்கு நீங்கள் மேற்கொண்டால் வாழ்க்கை முறை மேற்கொண்டவர்கள் என்று அல்ல. අද ඔබ ජයගත්තා ඔබ ජීවිත රටාව ජයගත්තා කියලා නොවේ. இன்றைக்கு ஒரு போராட்டம், நாளைக்கு இன்னொரு போராட்டம். අද එක පොරබැදීමක් හෙට දිනේ තවත් පොරබැදීමක්. சத்துரு என்ன செய்வான் சொல்லுங்க. සතර කුමක් කරයිද கவலை දන්නවද? உங்களுக்கு இவ்வளவு நாள் ஒரு கம்பெனியா இருந்திருக்குமா இருந்தால் කනස්සල මෙච්චර කාලයක් ඔබට තිබුණා නම් வேலைக்கு வேலை විටින් විට அந்த இடத்துல கையை போட்டு அந்த காயத்தை அவன் பெருப்பித்துக் கொண்டே இருப்பான். ඒ ස්ථානයේ ඇඟිල්ල දමමින් ඒ තුවාලය ලොකු කරමින් அப்ப සිටිනවා. இது உங்களுக்கு ongoing problem. ඒ කියන්නේ අකණ්ඩව පවතින දෙයක්. தொடர்ந்து போற ஒரு போராட்டம். ඒක අකණ්ඩව යනවා ஆகையால පොරබැදීමක්. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ඒ නිසා අපි කුමක් කරන්න ඕනද? தினமும் இது கரிசனையிலே கொண்டிருக்கும். දිනපතා මේ ගැන සැලකිල්ලෙන් සිටිය යුතුයි. கவலை இருக்கும் பொழுது, කනස්සලු තිබෙන්නේ. இரண்டாவதாக கவலை இருக்கும் பொழுது දෙවන කනස්සලු நம்பிக்கை තිබෙන්නේ. விசுவாசம் வளர முடியாது. බලාපොරොත්තුව ඇදහිල්ල වර්ධනය වන්නට බැහැ. கவலை இருக்கும் பொழுது කනස්සලු තිබෙන්නේ. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பது அரிது. ස්වාමීන් වහන්සේගේ බලාපොරොත්තු විශ්වාස සිටීම එක අඩුයි. அதான் வேதம் சொல்லுது. ඒකම දේව වචනේ කියන්නේ Trust me. මාව විශ්වාස කරන්න என்னை நம்பு. මාව විශ්වාස කරන්න. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறதை காட்டில் நீ என்னை நம்பு. නාසයේ හුස්ම ඇති මනුෂ්‍ය විශ්වාස කරන්නට වඩා මාව විශ්වාස කරපන්න. அதுக்காகத்தான் அவர் சொன்னார். ඒ නිසා තමයි උන්වහන්සේ කිව්වේ ஆபிரகாமுக்கு நம்பக்கூடிய ஒரு உணர்வு இருக்கவும் ආබ්‍රහාම්ට විශ්වාස කරන්න පුළුවන් ඇඟීමක් තිබුණේ නැහැ. அவனுக்கு தென்பட்டதெல்லாம் தன் சரீர நிலை. ඔවුන්ට පෙරළුනේ සියලු දේ මොහුගේ ශරීරයේ அவர் තත්ත්වය. எழுந்த நேரத்திலிருந்து දැසෙන් නැගිට මොහොතේ සිට கண்மூடும் வரைக்கும் ඇස් අපි වහනතු වෙනකම්ම அவனோடு இருந்தது சாரா. ඔහු වෙත සිටි සාරා. ரைட்? கண் முடிச்ச உடனே ඇස් විවෘත කළාම குட் மார்னிங் டார்லிங். සුබෝදෑස්න கண் කාලේ மூடும் பொழுது ඇස් වහනකොට குட் நைட் டார்லிங். good night அது darling. வரைக்கும் ඒ තාක්ම அவனுடைய கண்ணிலே தென்பட்டது வயசு போன சாரா. ඔහුගේ දෙනතේ පෙරුණේ වයස්ගත වූ සාරා. சாராளை பார்க்கும் பொழுதெல்லாம் සාරාව බලලා அவன் நினைக்கிறான் ඔහු හිතනවා வாக்குத்தத்தமான அந்த குமாரன் கிடைக்க முடியாது.
முடியாது. මට පොරොන්දු වුණා වූ ඒ පුත්‍රයා ලැබෙන්න அவன் නොහැකිය. தள்ளி பார்க்கிறான். ඔහු තමා බලනවා. எனக்கு வயசு சென்றது. මට වයස්ගත වුණේ. சாராளுக்கு வயசு சென்றது. සාරට වයස්ගත වුණේය. கண்டதெல்லாம் கவலைக்குரிய காரியம். ඔහු දුටු සියල්ල කනසලෝ කාරණාවක්. அதான் தேவன் அவனை கூடாரத்துக்கு வெளியிலே கொண்டு එක්ම දෙවියන්ස කූඩාරම් එළියට ගෙන ගියේ. கூடாரத்துக்குள்ளே சாராள் இருந்தாள். ඒ කූඩාරම් තුල සාරා සිටියාය. இந்த கூடாரத்துக்குள்ளே என்ன இருக்கு? දැන් අපගේ කූඩාරමට කුමක්ද இந்த වෙන්නේ? கூடாரத்துக்குள்ளே சாராள் இருக்கும் வரைக்கும் අපගේ කූඩාරම් තුල සාරා සිටින තුරු இந்த கூடாரத்துக்குள்ளே எப்பொழுதும் இல்லாமை சிந்தனை இருக்கும் வரைக்கும் අපගේ කූඩාර සැබෑට නොහැකි සිතුවිලි තිබෙන තුරු எங்களுக்கு முடியாது கர்த்தர் எல்லாம் இங்கே. අපට බෑ ස්වාමීන් වහන්සේගේ බලාපොරොත්තුව තබන්නට. මහත් අභියෝගයක්. பிரசங்கிக்கிற மாதிரி அல்ல. මේක දේශනා කරනවට නෙවෙයි. Oh, it's nice ன்னு சொல்ற மாதிரி அல்ல. අපි අහලා මේක හොඳයි කියන එක නෙවෙයි. இது எங்களை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சேலஞ்சிங் சப்ஜெக்ட். මේක අපව වෙනස් කරන්න ඕන අභියෝගාත්මක පාඩමක්. இந்த நாட்கள்ல இது என்னோடு இடைப்பட்டது போல ஒரு காலத்திலும் என்னோடு இடைப்பட்டதில்லை. මේ කාලේ මා සමග මේක ක්‍රියා කරන කවදාද මේක ක්‍රියාත්මක කළේ නැහැ. குறைய 40-45 வருஷம் நான் கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். මම ස්වාමීන් වහන්සේලා අවුරුදු 45ක් උනාසක සම්දාන ஆனால் இந்த වැඩ நாட்கள்ல இந்த வார்த்தை மிக ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு பகுதி மிக நெருக்கமாய் இடைப்படுகிறது. සෑම කාලයකම විවිධ විවිධ කොටස ඉතාම ලංගුණු දෙයක්ව තිබෙන්නේ. හalleluya. கவலைப்படுவதனாலே කනස්සලු වන නිසා உன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நீ கலைத்து விடுவாய் இல்லாமல் நீ கட்டுவதில்லை. නුඹ වටා තිබෙන සියල්ල පහ කරන දමනවා නිසා නුඹ ගොඩනගන්නේ அப்ப இந்த නැහැ. உள்ளுக்குள்ள இருக்கிற வயசு போன சாராளை கடைந்து போட்டு එන ඇතුළත තියෙන වයස්ගත සාරාව පහ කර දමා நட்சத்திரங்களாலே எங்களை நிரப்புவோம். තාරකාවලින් අපව පුරවන්න ඕනේ. ஆபிரகாமை வெளியில கொண்டு போயிட்டு வச்சோன்னா ඒකද උන්වහන්සේ ආබ්‍රහම් එළියට එන කිව්වා. அண்ணாந்து பார். ඔබ හිසෝසිය இந்த බලන්න. நட்சத்திரங்கள் எவ்வளவு பிரகாசமா இருக்கிறது. මේ තාරකෙතර බැබල දිස් වෙන්නේද? அதை போல நான் உன் வாழ்க்கையை பிரகாசமாய் எண்ணற்றதாய் மாற்றப் போகிறேன். ඒ වගේ නුඹගේ ජීවිත ගණන් කරන්න බැරි නිසා වෙනස් කරගන්න. நிலத்தை பார். පොළොව මත அந்த බලන්න. மணல், அந்த நிலம் எவ்வளவு ஸ்டெடியா ඒ இருக்கிறது. පොළොව මත වැලි කෙතරම් ස්ථීරව அவைகள் තිබෙන්නේද? சின்ன சின்ன அணுக்களா ඒ இருந்தாலும் කුඩා කුඩා දේවල් තිබුණත් அந்த சின்ன அணுவை நான் ஒன்றாக ඒ சேர்த்து කුඩා කැවලි මම එකට එක් அதை කරමි. பெரிய ஒரு பூமியாக்கி இருக்கிறேன். ඒක ලොකු පොළොවක් ලෙස ඇති කළෙමි. இந்த அணு, இந்த சிறிய மணல் ஒன்றாய் இருக்கிறது. මේ කුඩා කැවලි ඒ වැලි එකට ஆகையினால் தான் තිබෙන්නේ. உனக்கு நிற்கக்கூடிய ஒரு பலன் ඒ உண்டாகும். නිසා අපිට නුඹට සිටින්න පුළුවන් බලයක් நீ තිබෙන්නේ. என்னை நம்பு. නුඹ මාව විශ්වාස நான் කරන්න. உன்னை நிலைத்திருக்க මම பண்ணுவேன். නුඹ ස්ථිරව සිටින්න කරන්නෙමි. என்ன கடங்காதாய் உன்னை மாற்றுவேன். ගණන් කරන්න බැරි ලෙස වෙනස් කරමි. இயேசு அதைத்தான் சொல்றார். යේසුස් වහන්සේ තමයි நீ කිව්වේ. கவலைப்படாதே. නුඹ කනස්සලන சுற்றி වන්න. பார். වට දිහා බලන්න. சாலமோனை குறித்து நீ அறிந்திருக்கிறாயா? සාලමෝන්ගෙන් නුඹ දන්නවද? දන්නවද? மகிமையை நீ கண்டாயா? ඔවුන්ට තිබුණු මහිම නුඹ දුටුවද? அதை காட்டிலும் ඊට වඩා இந்த புஷ்பங்கள் அழகாய். මේ පුෂ්පය අලංකාරයෙන් තිබෙන්නේය. சில காட்டு பக்கங்கள்ல සමහර වනයේදී கவனிக்காத இடங்கள்ல මනුෂ්‍ය බලන්නේ නැති ස්ථානවල முளைத்த சில ஒரு தோட்டம் போல இருக்கிற பூக்களை, புஷ்பங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னா ඉබේටම හටගත්තා වූ උයනක් මෙන් හටගත්තා වූ මල් දෙස ඔබ බැලුවා. அதை போல ஒரு அழகு பூமியிலே வேறு எங்கும் இல்லை. ඒ වගේ අලංකාරයෙන් පොළොව මත කොහෙවත් නැහැ. அப்படியான கலர்ஃபுல் එතරම් පාට அந்த நிறத்தை වර්ණ நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியாத ஒரு நிறம். ඒ පාට වර්ණ අපි මිශ්‍ර කරලා ගන්න හැකි. அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற கலர் வர்ணம் அவ்வளவாய் காணப்படும். එනින් එකින් එක ඒ පාට වර්ණ මිශ්‍ර වෙලා තිබෙන එක එතරම් அதை අලංකාරයි. இயற்கையாய் உருவாக்கக்கூடியவர் தேவன் மாத்திரம். ඒ සියල්ල මේකට මවන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ அவர் පමණයි. சொல்லுகிறார். උන්වහන්සේ කියනවා Right? அந்த புஷ்பத்தை அவ்வளவு அழகாய் உடுத்த என்னால முடியுமா இருந்தால் ඒ පුෂ්පෙට එතරම් අලංකාර ලෙස මට පළඳවන්න පුළුවන් නම් உன்னை அழகுபடுத்துவதற்கு என்னால முடியும். එතරම් දුරට ඔබ අලංකාර කරන්න මට පුළුවන්. Hallelujah. Hallelujah. வியாதியா இருக்கிறீர்களா? ඔබ රෝගාතුර සිටිනවා. நீங்க வயசு போய் துக்கப்படுகிறீர்களா? ඔබ වයස්ගත වෙලා உங்களுக்கு දුකට பலவீனமா இருக்கிறதா? දුර්වලව තිබෙනවද? உங்களுக்கு முடியாமல் இருக்கிறதா? ඔබ නොහැකිව உங்களை තිබෙනවද? பார்க்கும் பொழுது உங்களுக்கே வெறுப்பா இருக்கிறதா? ඔබ සබාදී ඔබට පිළිකුලස් கர்த்தர் சொல்லுகிறார், උන්වහන්සේ நான் உன்னை அழகுபடுத்த வல்லவன். මම නුඹ අලංකාර කරට බලවන්තයි. வயசு போன சுருக்கு விழுந்த சாராளை உனக்குள்ளே நீ வைத்திருக்காதே. වයස්ගත රැලි ගජ සාරාව නුඹ තුල නොතබන්න. உனக்குள்ளே நீ கர்த்தருடைய பொக்கிஷம்
වහන්සේගේ නිදානේ රැස් කරගන්න. அப்பொழுது එවිට அவர் உன்னை அழகுபடுத்துவார். උන්වහන්සේ අලංකාර කරන සේවය. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுது நாங்கள் ஓடினாலும் களைப்படியோம் நடந்தாலும் விளைப்படியோம் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் දේවචනේ ඒසායා 40 වෙනි පරිච්ඡේදයක අපි දීවත් කලාන්තර ඇවිත් වෙස්සන වන්නේ කියා පවසන්නේ. தாவீது சொல்லுகிறான், දාවිතුමා කියනවා ஆண்டவரே நீர் என் அக்கிரமங்களை எல்லாத்தையும் கழுவி ස්වාමීන් මාගේ අයිතිකම් සියලු සුවදා எல்லாம் குணமாக்கு. මාගේ රෝගීන් සුව කරමින් மாய நன்மையால் நிரப்பி මාගේ මුඛ තෘප්තිය என் යහපත් வயதை කරමින් மீண்டுமாய் வாழ வயது போல ஆக்கு. මාගේ වයස තරුණ වයසෙන් මෙන් වෙනස් அது කරසේක. என்ன? ඒක අර්ථය It's not කුමක්ද? the 40, 50, 60 எண்ணிக்கை அல்ல. ඒක 40 60 ඒ ගණන් නොවේ. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். උන්වහන්සේ බලවත් உன்னை කරනසේක. மீண்டுமாய் உருவாக்குவார். ඔබ නැවත උන්වහන්සේ බිහි කරනසේක. அது எங்கே வருகிறது? ඒක කොහෙද පැමිණෙන්නේ? என் வாயை நன்மையாலே நிரப்பி මාගේ මුඛයේ යහපත්කමින් පුරවා அதன் பின்பு அவன் சொல்கிறான், ඉන් පස්සේ என் ඔහු කියනවා, வயதை மீண்டுமாய் வாழ வயது போல ஆக்கு. මගේ වයස යෞවන වයසෙන් වෙනස් அக்கிரமங்கள் කරනසේක. கழுவப்பட்டு අයිතිකමින් සුවඳ பாவங்கள் விலக்கப்பட்டு පාපි මහ කර දමන්නට வாயை நன்மையினாலே நிரப்பினதன் මුඛයේ பின்பு යහපත්කමින් පූර්ණ කරන පසුව ஆரோக்கியமும் பலனும் அழகும் தானாக வரும். නිරෝධකම බලය අලංකාර ඉබේටම පැමිණෙන්නේ. என்ன நடக்கிறது? දැන් ඕවලට කුමක්ද நாங்கள் සිදුවන්නේ? அக்கிரமங்கள் நீக்கப்பட்டதென்று நாங்கள் நம்புகிறோம். අපි අයිතිකම පවකට ලැබුවා කියලා විශ්වාස කරන්නේ. கழுவப்பட்டதென்று நாங்கள் நம்புகிறோம். පාපයෙන් සෝදන ලැබුවා කියලා இந்த විශ්වාස කරන්නේ. வாய்கள் நன்மையால நிரப்பப்படுவதான எங்களுக்கு சேலஞ்சா இருக்கு. අපගේ මුඛයේ යහපත්කමින් පුරවන ලබන එක තමයි අභියෝගය. வேதம் சொல்லுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். දේවචන හදවතේ පූර්ණකමින් මුඛේ කතා அப்ப நாங்கள் කරන්නේ. என்னத்தை சிந்திக்கிறோம் එහෙනම් අපි කුමක්ද කල්පනා அதை කරන්නේ? தான் பேச முடியும். ඒ දේ තමයි කතා நாங்கள் කරන්න පුළුවන්. சிந்திக்கிறதை மாற்ற வேண்டும். අපි සිතන දේ நாங்கள் වෙනස් කරන්න ඕන. சிந்திக்கிறதெல்லாம் சுருக்கு விழுந்த சாரால். අපි සිතන සියලු රැලිගැටව සාරා அந்த ගැන சுருக்கு விழுந்த சாராலை எடுத்து போட்டு ඒ රැලිගැටව සාරාව පහ කර දමමින් கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நாச ஆபிரகாமுக்கு நீ කිව්වා, சாராயை அகற்றி போட்டு சாராலை வை. නුඹ සාරාව පහ කර දමා සාරාව තබන්න. சாராயை அகற்றி போட்டு சாராலை வை. සාරාව පහ කර දමා සාරාව තබන්න. அப்படி என்று சொன்னார். එහෙනම් කුමක්ද? அவர் என்ன சொல்கிறார்? මාසි කුමක්ද කියන්නේ? நான் அவளுடைய சரீரத்தை புதுப்பிக்க போகிறேன். මම ඇගේ ශරීරය අලුත් කරන්න அவள் යන්නේ. உலகத்தினுடைய சகல சந்ததிக்கும் தாயாயிருக்கும். ඇය ලෝකෙ සිටින සියලු පරපුරාට මවක් ලෙස සිටින්නේය. Hallelujah. Hallelujah. என்னுடைய இருதயம் என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கிறது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். අපගේ ඇතුළත හදවත ඇතුළත දේවල් වෙනස් කරලා වට්ටෝනේ. முதலாவது நாங்கள் தொடர்ந்து இதோடு போராட வேண்டும். ප්‍රථමයෙන් අපි දිගටම ඒ සමග இரண்டாவது පෙරදා கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். දෙවන උන්වහන්සේගේ බලාපොරොත්තු වෙන எப்படி සිටින්නේ. நம்பிக்கையா இருக்க முடியும்? කොහොමද විශ්වාසයෙන් அறியாத සිටින්නේ? ஒன்றினாலே அறியாத ஒன்றிலே நம்பிக்கை வைக்க முடியாது. නොදන්නා දේ තුළ අපි මේ බලාපොරොත්තු තබන්න බෑ. கர்த்தரை குறித்து அறிகிற தேவனுடைய வார்த்தையின் அறிவு எங்களை காணப்படும். ඒ නිසා දෙවියන් වහන්සේ වචනේ ඒ දෙවියන් වහන්සේ දැනගන්න දැනුම අපට අවශ්‍යයි. அந்த பவுல் ஜெபம் பண்ணுகிறார். ඒක තමයි පෞල්තුමා යාඥා කරන්නේ. கொலோசியருக்காய் ஜெபித்த பொழுது කොලොස්සිවරුන් යාඥා කළ அவர் පොතේ ஜெபிக்கிறார். ඔහු යාඥා கர்த்தருடைய කරනවා. வார்த்தையை அறிகிற அறிவிலே உங்களை நிரப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ වචනේ දැනගන්නවා දැනුමින් පුරවන ලබන පිටස යාඥා நாங்கள் කරන්නේ. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும். අපි උන්වහන්සේ වචනේ அந்த දැනගන්නවා. அறிகிற அறிவு ඒ දැනගන්නව දැනුම எங்கள் இருதயத்திலே சுருக்கு விழுந்த சாராயை அகற்றி சாராலை கொண்டு வந்து வை. අපගේ හදවත රැලිගෙච්ච සාරාව පහකර සාරාව ගෙන எங்களுக்குள்ளே එන්නේ. கவலைகளை அகற்றி எங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வா. කනස්සල පහකර දමින් අප තුළ සමාදානය ගෙන දෙන්නේ. தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவு. දෙවියන් වහන්සේ වචනේ දැනගන්නව දැනුම. தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறது ஒன்று. දෙවියන් වහන්සේ වචනේ දැනගෙන සිටීම එක. அந்த வார்த்தையை அறிகிற அறிவு இன்னொன்று. ඒ වචනේ දැනගන්නව දැනුම දැනගන්න එක තවත් දෙයක්. சில motivational speakers கவனித்திருக்கு. මම උද්‍යෝගිමත් කරන්නා වූ දේශකයන මම බලන්න වෙන්නේ. ඕන් வேதத்தை நல்லா வாசித்து ඕන් දේවචන හොඳට இந்த කියවලා வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை எடுத்து මේ දේවචන තිබෙන වදන් மனுஷனை உற்சாகப்படுத்தும்படிக்காக මනුෂ්‍යයන්ව උනන්දු කරන மனுஷன் ලෙස அறிவோடு பேசுகிறார். මනුෂ්‍ය දැනුමෙන් සම කතා කරනවා. அவர்களுக்குள்ளே ඕන් තුල இந்த ஆவியானவருடைய வெளிப்பாடு இல்லை. ආත්ම වාසයේ එළිදරවීම නැහැ. ஆனால் එනමුත් வேதத்தை வாசிக்கப்படுது. දේවචනේ කියවද්දී வேதத்தின் வார்த்தையை அறிகிற அறிவு எங்களுக்கு දේවචනේ දැනගන්නව දැනුම අපට අවශ්‍යයි. எங்களுடைய trains of thoughts எங்களுடைய சிந்தனையின் ஓட்டம் අපගේ සිතුවිල්ලේ දිවීම எங்களுடைய சிந்தனையின் அலை අපගේ සිතුවිල්ලේ තරංගය தேவனுடைய வார்த்தையின் அலையோடு இணைந்திருக்க வேண்டும். දෙවියන්ගේ වචනේ නැවතී රැල්ල සමග එකඟ அது වෙන්න எங்களுடைய ඕන. சிந்தனையின் அலையானது නැව සිතුවිල්ලේ රැල්ල தேவனுடைய
முடியும். අපිට දාවිද් මෙන් කියන්න පුළුවන්. ஆண்டவரே நான் உண்மையிலே நம்பிக்கையாய் සාමාන්‍යම ඔබ වහන්සේගේ විශ්වාසය இதுதான் தாவீது ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறான். මේක තමයි දාවිද් යාත්‍රා කරන්නේ. தியானம் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. මගේ හදවතේ භාවනාව ඔබ වහන්සේට ප්‍රසන්න වේවා. ஆயிரம் தடவை இந்த பாட்டை நாங்கள் பாடியிருக்கிறோம். දහස් වසරක් වතාවක් අපි ගායනා நீரோடை කළා. ஓடுவது போல. මුවන් පොකුණට ලංවන්නාසේ. ஆனால் එනමුත් இது எவ்வளவாய் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். මේක කෙතරම් අපි තේරුම් ගන්නද? எங்களுடைய சிந்தனை அலையும் தேவனுடைய வார்த்தையின் அலையும் ஒன்றாய் இணையும் பொழுது இந்த நம்பிக்கை உண்டாகும். අපගේ සිතුවිලි රැල්ල දෙවියන්ගේ වචනය මත රැල්ලත් එකට එක්කදී බලාපොරොත්තු විශ්වාසය ඇතිවන්නේ. හalleluya. பொதுவான வேதத்தில் இருக்கிறது எல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் எழுதி கொடுக்கப்பட்டது. දේවචනයේ ලියා තිබෙන සියල්ලම පොදුවෙන් ලියා සියලු දෙනාට දී තිබෙන්නේ. அதாவது நாங்கள் பார்க்கிறோம். පස්වෙන් අපි දකින්නේ எங்களுக்காய் என்ற அறிவுதான் வேதத்தை அறிகிறார். මේක අපටයි කියන දැනුම තමයි දෙවියන් වහන්සේ දැනගන්නා වූ දැනුම. நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம். අපි දේවචනයේ කියවනේ நீங்க ரெண்டு அதிகாரத்தை வாசித்தா අද උදෑසන පරිච්ඡේදය කියවනම් அதிகாரம் சிலவழி ஒன்றும் பேசுவதில்லை. ඒ පරිච්ඡේදයේ කිසිවක් සමහරට කතා කරන්නේ නැහැ. ரெண்டு அதிகாரத்திலே இருக்க எல்லா வசனமும் எங்களோடு பேசுவது. ඒ පරිච්ඡේදයේ තිබෙන සියලු වචනේ සියලු දේම අපිට කතා කරන්නේ නැහැ. ஒரு சொல்லு, ඒකේ තියෙන එක වචනයක්, ஒரு வசனம், එක ஒரு වචනයක්, பகுதி, එක කොටසක්, ஒரு சம்பவம் එක සිද්ධියක් என்னுடைய ஆவியிலே ஆழத்திலே விடும். අපගේ ආත්මයේ ගැඹුරින් පතිතවන්නේ. அங்கேதான் ஜீவன் இருக்கு. ඒකද තමයි அதுதான் உங்களுடைய ජීවිතය. சிந்தனையை முற்றிலுமாய் மாற்றும். ඒක තමයි ඔබගේ සිතට සම්පූර්ණ වෙනස් කරන්නේ. நீங்கள் 24 மணித்தியாலம் கண்ணீரோடு இருந்திருக்கலாம். ඊයේ දිනේ පැය 24 කඳුලෙනම සිටින්න ඇති. வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது දේවචනයක් කියවද්දී திடீரென உணர்வுகள், එකපාරට ඔබගේ உங்களுடைய හැකියාව, சிந்தனைகள், ඔබගේ සිතුවිලි, உங்களுடைய யோசனைகள், ඔබගේ உங்களுடைய අදහස්, சிந்தனைகள் ඔබගේ සැලසුම් எல்லாம் ஒரு வார்த்தையிலே மாற்றும். සියල්ලම එක වචනයකින් වෙනස් කරලා சாதாரண බලන්නේ. புத்தியிலே நீங்கள் சிந்திப்பீர்களா இருந்தால் සාමාන්‍ය නුවණකින් ඔබ හිතනවා නම් இது நடிப்பா, මේක රංගපෑමද, நடிப்பா என்று எண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவீர்கள். මේක රංගපෑමද කියන සිතන්ට වාතාවරණයක තල්ලු කරන Because ලබන්නේ. our God changes us in 180 degree in no time. எண்ண முடியாத ஒரு நொடிப்பொழுதுல ගණන් කරන්න බැරි අවස්ථාවේදී எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சிந்தனையை 180 டிகிரி மாற்றுகிறது. උන්වහන්සේගේ ජීවිතය අපගේ සිතුවිලි 180කින් වෙනස් කරන So, සේක. மணித்தியாலத்துக்கு முன்ன ஒரு மனுஷன் துக்கமாய் பேசினார். එක පැයකින් එක මිනිහෙක් දුකින් කතා කරා மனுஷன் නම් அவனுக்கு முடிவு பாசிட்டிவா எண்ண. ඊළඟ නිමිෂයට සිතන්ට පුළුවන් සුබවාදීව සිතන්නට. ரெஹேமா word. ඒක තමයි රෙහිම වදන්. அது உங்களோடு பேசும்படிக்காய் பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறக்கிய வார்த்தை. ඒක ඔබ සම කතා කරන ස්වර්ගයෙන් සිට දේවදූතයා ගෙනාව වදන. බලන්න ஆபிரகாம் துக்கமா இருந்தார். ආබ්‍රහම් ශෝකව සිටියා. கர்த்தர் கூடாரத்துக்கு வழியிலே அழைத்து கொண்டு போன உடனே උන්වහන්සේ කුඩාරවල පිටින් ගෙන ගිය මොහොතේ அவனுடைய சிந்தனை மாற்றப்பட்டது. ඔහුගේ සිතුවිලි වෙනස් நாங்கள் சொல்ல කරගන්නවා. முடியாது, "ஓ, நான் இப்படித்தான் பிறந்தேன், இப்படித்தான் வாழுவேன், இதுதான் என் அனுபவம், நான் அனுபவத்துக்குள்ள தான் வாழப் போகிறேன்." අපි කියනවා මම මෙහෙම තමයි පුදුනේ, මම මෙහෙම තමයි ජීවිතේ, මම මෙහෙම තමයි මේ අත්දැකීම් තුළ ජීවත් වෙන්න அப்படி කියලා என்றால் කියන්නේ. you have no hope in life. එහෙම කියනවා ඔබගේ ජීවිතේ බලාපොරොත්තුවක් නැහැ. You have no improvement in life. ඔබගේ ජීවිතේ වෙනස් වීමකුත් නැහැ. யாக்கோபு சொன்னது போல යාකෝබ් පැවසුවා நான் මේ துக்கத்திலே, மன வருத்தத்திலே மரணக்குழியிலே இறங்குவேன் என்று தான் முடியும். මම දුකෙන් හදවතේ වේදනාවෙන් මරණය බලයෙන් බසින්නේ මිතමා කියන්න. சொன்னான் யோசேப்பு, மரணத்தோடு பெஞ்சமின் போய்விட்டால் நான் துக்கத்தோடு குழியிலே இறங்குவேன். ඔව් බෙන්ජමිනෙක් නැතුව ගියා මම දුකිනේ බලෙන් බසින්නේ தேவன் என்ன නෙමෙයි. சொல்கிறார்? එනකොට දෙවියන්වහන්සේ කුමාරයා කියන්නේ ரெஹேமா ஒன்று உங்களுக்கு அதிகாலையிலே வருமாயிருந்தால் උදෑසන රෙහිම වදනක් ඔබට පැමිණේවි அந்த නම් வேளையிலே உன் வாழ்க்கை மாற்றி அமைக்கும். ඒ මොහොතේම ඔබගේ ජීවිතය වෙනස් කරන எனக்கு ලබන්නේ. நல்ல ஞாபகம் இருக்கிறது. මට හොඳටම මතකයේ තිබෙනවා. மகள் பிறந்து මගේ වැඩිමහල් දින ஒரு ඉපදී 2 மாசத்துல இருந்து මාස දෙකකින් සිටම ரெண்டு விரலையும் அப்படி வாயிலே அடித்துக் මේ கொள்ளுவார். ඇඟිල්ල දෙකේම කටේ ගා ගන්නවා. ரெண்டு விரலையும் மூக்குல போட்டுக் கொள்ளுவார். දැන් අනිත් ඇඟිල්ල නහයට අල්ලගෙන සිටිනවා. ஒரு 2 மாசத்துல இருந்து මාස දෙකකින් සිටම ஒரு 2 வயசு வரைக்கும் අවුරුදු දෙකක් වෙනකම් நாங்கள் அதோடு போராடி பார்த்தோம். අපි ඒසක පොර බැලලා அந்த බැලුවා. வாயிலையும் கையிலையும் முகத்திலையும் இருந்து அந்த விரலை எடுத்து விடுவது ඒ කටින් ඒ නහයෙන් සිට ඇඟිල්ල පහ කරන්නට முடியவில்லை. නොහැකි වුණා. ஒரு 20 மாசத்துக்கு பின்பு මාස 20ට පස්සේ நாங்கள் ஒரு ஆன்டி அங்கிள் வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தோம் கிறிஸ்மஸ். ඒක අංකල්ගේ නිවසකට නත්තල වෙනුවෙන් ආරාධනාවක් ලැබුවා. ஜெர்மன் தேசத்தில் எப்பொழுது இருந்தோம்? ජර්මන් දේශයේ සිටියා. குளிர் அந்த நாட்கள், ඒ කාලවල ඉතාම සීතලයි. ஐஸ் குளிர் நாட்கள். අයිස් වැටෙන කාලයයි. இந்த பிள்ளை எவ்வளவு நாளும் கட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். දැන් මගේ දරුවා මෙතන කාලයක් ඇඳීම තබාගෙන ඉන්නේ. நிலத்துல தவண்டு போயிட்டு அப்படியே கொண்டு கை போல பாயில அடிச்சு. මද පොළොව මත එහෙම බඩ ගාගෙන ගිහලා එහෙම ඇඟිල්ල කටේ දා ஹோட்டல்ல ගන්නවා. முழுக்க கைய
வச்சிருந்தோம். දැන් හෝටල් එකේ අපි අතේ තමයි வீட்டுல තියාගෙන கட்டில ඉන්නේ. தான் வச்சிருந்தோம். දැන් නිවසේ අතේ තමයි இப்ப තියාගත්තේ. அங்கிள் வீட்டை போன உடனே දැන් අංකල්ගේ නිවසේ அங்கிள் ගියාම அப்படி விட போறதில்லை. අංකල් එහෙම அவன் ඉඳ சொல்றான், දෙන්නේ "ஜெயா, නැහැ. பிள்ளைய கீழே போடு." ජයා දරුවා අත්හරින්න. பிள்ளை நடக்குதில்லை. දරුවා ඇවිදින්නේ என்னை නැහැ. கட்டிலே මට வைத்திருக்கிறார். ඔබ ඇඳේම තබාගෙන ඉන්නවා. நிறைய ஒரு கவலை. මට මේක ලොකු எனக்கு කරසලුවක්. சுத்தம் சுதந்திரம் என்றது இந்த ஆழத்துல ரத்தத்துல பதிந்து விடும். මට මේ පවිත්‍ර වීම සුවේදෙන කියලා ගැඹුරින්ම මට So, පදිලා எனக்கு තිබෙනවා. பிள்ளைய கீழே போட விரும்பவில்லை. ඒ නිසා දරුවෝ බිම දාන්න So, කැමති නැහැ. ஆயத்தம், காரெல்லாம் ready, நாங்கள் போக போறோம். சித்தப்பா வந்திருக்கிறார், எங்களை கூட்டிக் கொண்டு போவதற்கு. දැන් සූදානම් කාර් එක ඇවිල්ලා තිනවා පුංචි බාප්පා ඇවිල්ලා අපෝ ගෙනියන්නට. So, நான் ஜெபிக்கிறேன். හොඳ මම යාඥා කරනවා. ස්වාමිනී இந்த பிள்ளை இந்த கை அடிக்கிறத நிறுத்தணும். මේ දරුවා කටේ අත දාන එක නවතින්න ඕන. மனதியால நாங்கள் ட்ரை பண்ணி போக போறோம். පෑ 9ක් 10ක් අපි වගේ போகும்பொழுது පුදුමයක් ஒரு කරනවා. அற்புதத்தை காண வேண்டும். යද්දිම හාස්කමක් මම දකින්න ඕන. போட்டு நாங்கள் போய்விட்டோம். යාඥා අපි යන්ට ගියා. அங்க போன உடனே එහි ගියාම ஆன்ட்டி வந்தா பிள்ளைய தூக்கினோம். ඇන්ටියාව දරුවෝ වඩා ගත්තා. கொஞ்சம் கொஞ்ச நாள்ல போட்டோம். ටිකක් වෙලා තියාගෙන ඊට පස්සේ බිම ஐயோ, දාන්න. ஆன்ட்டி நிலத்துல விடாதீங்க, நிலத்துல விடாதீங்க. මම ගානේ ඇන්ටි බිම දාන්න එපා. ඇහුව இந்த නැහැ வயசு பிள்ளை நிலத்துல நடக்கணும், பிள்ளை நிலத்துல விடு. මේ වයස දරුවා පොළොවක තියාගෙන ඕන ඇවිදින්න ඕන இல்ல, හරින්න. உள்ள பக்க பக்கன்னு அடிக்குது. දැන් මගේ හද ගහලා ගෑනවා. எல்லாம் dust ஆயிருக்கு. දැන් ඈ ஐயோ, இப்ப நாம இந்த பிள்ளையோட ගෑනවා. bikeல போக போறோம். දැන් මේ සියල්ලම කටේ දාන්න යනවා. முதல் பிள்ளைகளோட நாங்கள் மிக மிக கவனமாய் ඔබ දන්න ප්‍රථම දරුවා සහ ඉතාමත් ප්‍රවේශ වෙච්ච விசேஷித்த கவனம் செலுத்துவோம். විශේෂිත අවධානය යොමු කරමු. விசேஷித்தமாய் செல்லம் கொடுப்போம். විශේෂතාවකරන හුරතල් කරමු. மூத்ததான் அப்படி இப்படி போய் விடுறது. දැන් වැඩි මහල් කෙනා තමයි එහෙම So, යන්නේ. நாங்கள் மிக மிக கவனம் අපි செலுத்துவோம். ඉතාමත් අවධානය යොමු කළෙමු. So, என்னை தூக்கி அதை கீழே விட்டாங்க. ආන්ටි අරගෙන ආයි බිම තිබ්බෑව. கையை தூக்கி இப்படி வாயில போகுது. ඇඟිල්ල අරගෙන මෙහෙම කටේ දැම්මා. ரெண்டு முதலாவது அப்படி வந்துச்சு. එකපාරට ගලගෙන ගිහලා ஏதோ முடியோ துப்போ ஏதோ போய் விட்டது. මම හිතුවා මේ කිසකේද මොකක්ද ஓடி මුලල போய் மகளே மகளே என்று கிட்ட போனேன். මම දීවි කියලා දුවගෙන ගියා. சிரிச்சு கொண்டு ரெண்டாந்தரம் கையை போட்டு අහිනාවල ආයෙ දෙවෙනි පාරට ඇඟිල්ල දැම්මා. சொல்லிச்சு. ආයෙ ඇඟ நான் கையில தூக்கி அவளை பார்த்தேன். මම ආයෙ අරගෙන අතේ බැලුවා. ஒன்றும் இருக்கவில்லை. කිසිවක් තිබුණේ නැහැ. மூன்றாந்தரம் எனக்கு இப்ப நடந்தது போல இருக்கு. මට දැන් සිතුණා තුන්වෙනි වතාව. மூன்றாந்தரம் கையை போட்டுச்சு. තුන්වෙනි වතාව ඇඟිල්ල දැම්මා. பண்ணுச்சு. තුන්වෙනි වතාව ඇඟ ගාවා. That's it. එච්චරයි. அன்றைக்கு விட்டது விட்டது. ඒක නතරපදී අත්හැරියම. கர்த்தரால மாற்றி அமைக்க முடியும். උන්වහන්සේට වෙනස් කරන්නට පුළුවන්. உங்களுடைய சுபாவத்தை மாற்ற முடியும். ඔබගේ ස්වභාවය වෙනස් කරන්න தேவனுடைய පුළුවන්. வார்த்தை மாற்றி அமைக்கிறோம். දෙවියන්ගේ වචනේ වෙනස් කරන්න ආදීනාල් වචනය. නම්බර් එමේ විශ්වාස வேதம் කරන්න. சொல்லுது சங்கீதம் 34 මේ වචනේ කියන ගීතාවලිය 34. It's a very simple truth. நாங்கள் நெடுக கேட்கிறோம். මේ ගීතව සරලව සත්‍යදාට අපි නිතරම අහනවා. Hallelujah. Hallelujah. அருமையானோட வசனம். நீங்க எப்போதும் கேட்கக்கூடியது பழைய ஒரு பாட்டும் இருக்கு. අලංකාර වචන මේකේ පරණ ගීතයකුත් තිබෙනවා ඔබ අහලා ඇති. சிங்கக்குட்டிகள் සිංහ පැටවෝ கிடக்கும் කුසගින්නෙන් සිටිති. திரையோ தேடுவோர்க்கு குறையில்லையே. උන්වහන්සේ උසන්නේ කිසි මාර්ගපරිකම් නැත්තේය. ஞாபகம் இருக்கா? ඔබට මතකයේ තිබෙනවද? எந்த நேரம் கமல் டிவியில போகும். සමයටම ඒ ද්‍රවිණ රූපාණී යනවා. 34 10 9 10 11 பாருங்க. ගීතාවලිය 34 10 බලන්න. எட்டுல வேதம் சொல்லுது අටේ කියනවා கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். උන්වහන්සේ යහපත් බව රස කර அவர் බලන්න. மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியம். උන්වහන්සේට විශ්වාස කරන මනුෂ්‍ය ආශිර්වාද ලද්දේය. 10வது வசனம் சொல்லுது දහවැනි වගන්ති කියනවා சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும். තරුණ සිංහයෝ හිඟැතිය සාගින විඳිති. கர்த்தரை அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடும். නමුත් ස්වාමින් වහන්සේට කිසි යහපතින් දෙයකින් හිඟයක් නොවන්නේ. பிள்ளைகளே, දරුවනි வந்து எனக்கு செவி கொடுங்கள். ඒව මට කන් දෙව්. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நான் போதிக்கிறேன். ස්වාමින් කෙරෙහි බය වීම තොපට උගන්වන්නෙමි. Hallelujah. 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 வேதம் என்ன சொல்லுது? ඒවත් කුමන්ද நீ කියන්නේ? துக்கப்படாதே. ඔබ ශෝක නොවන්න. சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருந்தாலும் තරුණ සිංහි සාගිනව සිටින நீ විදිය. பட்டினியா இருப்பதில்லை. ඔබ කුසගින්න සිටින්නේ உங்களுக்கு නැහැ. இருக்கிற பிரச்சனை என்ன අපිට சொல்லுது? තිබෙන ප්‍රශ්නේ කුමක්ද? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த பிரச்சனை. ඊශ්වර සෙනඟට තිබුණා වූ ප්‍රශ්නේ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். ඊශ්වර සෙනඟට උන්වහන්සේ මන්න දුන්නා. பச்சை இல்லை என்றார்கள். මස් නැහැ කිව්වා. பச்சையை கொடுத்தார். පක්ෂින් දුන්නා. அதன் பின்பு சொன்னார்கள், ඊපස්සේ උන් ஐயோ, කිව්වා, நமக்கு வெள்ளைக்கூடும் வெந்தயமும் இல்லை. අනේ ඊපස්සේ අපිට සුදුලෝනේ උළුහළුයි නැහැ. இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. මේක තමයි අපගේ ප්‍රශ්නය. சிங்கக்குட்டி வேட்டையாட போகும் பொழுது තරුණ සිංහයා ඒ දඩයම් කරන්න යද්දී அது மான்தான் வேணும் என்று கேட்பதில்லை. ඒක සිංහයා මෝදෙනෙක්ද ඕනේ කියලා ඉල්ලන්නේ නැහැ. மானை மாத்திரம் தேடுவதில்லை. මුවෙක් පමණක් සොයන්නේ அது නැහැ. எது வருவதோ அதை பிடிக்க ஆயத்தமாயிரு. කුමක්කින් වෙනවද ඒ කල්ලට அந்த උසුලා. ஜானை அவ்வளவு பெரிதாய் வந்தாலும் அதை அதை
lunch வருகிறது. ඒ හිතනවා මගේ දහවල් ආහාරය පැමිණෙනවා. Right? அது ஒரு நரி வந்தாலும் யோசிப்பதில்லை. දැන් නිවලාවක් කල්පනා කරන්නේ නැහැ. அல்லது ஒரு மான் வந்தாலும் யோசிப்பதில்லை. මුවෙක්වත් කල්පනා කරන්නේ எது නැහැ. வந்தாலும் அதுக்கு தெரிகிறதெல்லாம் lunch. ඕනම දෙයක් ඔහුට පෙනෙන සියල්ලම දහවල් ආහාරය. Are you with me? ඔබ මා සමග அதன் வேதம் சொல்லுது. ඒකද මා දෙව වචනේ කියන්නේ. சிங்கக்குட்டிகள் அப்படியாய் அலைந்து பட்டினி கிடந்தாலும் තරුණසගේ හිඟව ඇතිව සාගිනව සිටියා. உனக்கு ஒரு நன்மையும் ඔබට குறைவதில்லை. කිසි අඩුපාඩුකම් නොපැමිණෙන්නේ. எங்களை போஷிக்க ஒன்று. උන්වහන්සේ ඔබ පෝෂණය කරන්න විශ්වාසවන්තයි. இன்றைக்கு நாங்கள் லாக்டவுன்ஸ்ல இருக்கிறோம். අද අපි ලොක්ඩවුන් තුල வேலை இல்லாமல் இருக்கிறோம். රැකියාව නැතුව සිටිනවා. மாசக்கணக்காய் வருமானம் இல்லாமல் මාස இருக்கிறோம். ගණනක වැටුප් නොමැතිව සිටිනවා. ஆனால் එන්නම ஏதோ ஒரு விதத்துல යම් நீங்கள் ආකාරයකින් பட்டினியிலே மறித்து போகாத படிக்கு ඔබ කුසගින්නේ මිය නොවන පරිදි எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்த தேவன் එළියට කපුටක உங்கள் හබ ஒவ்வொருவரை පෝෂණයසේ போஷிக்கிறார். ඔබ සැමකෙන ஆனால் இந்த ஒருவருக்கோ குறைந்து போகவில்லை. අපගේ කෙදිරිගෑම් අඩු නොවුනේය. Are you with me? ඔබ මා සමගද? Are you with me? ඔබ මා සමගද? நீங்க பசியோடு ஒரு கிழமை நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? ඔබ කියන්න පුළුවන් මම සතියක් කුසගින්නේ මම සිටිනවා ஒரு කියලා. சகோதரி இப்படி சொன்னார். එක සහෝදරිය මේ ආකාරයෙන් Sister, කිව්වා. இந்த lockdown நாட்கள்ல සහෝදරිය මේ ලොක්ඩවුන් කාලය என் තුල பானையிலே அரிசி குறைந்து போனது. මගේ මුඩියේ ආහාර අඩු වුණේය. நான் யோசித்தேன், ஆண்டவரே நாளைக்கு சமைப்பதற்கு அரிசி இல்லை. මම හිතුවා හෙට දිනේ උයන්ට நான் නාන්න என் மகனும் என் மருமகளும் இருக்கிறோம். මමද මගේ දරුවද බෑනද என்ன සිටින්නේ. செய்வேன் ஆண்டவரே? මම කුමක් කරන්නද? நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது මම එහෙම සිතාගෙන සිටිද්දී கதவிலே யாரோ வந்து தட்டினார். දොරට ඇවිල්ලා කවුද கதவை කතා திறந்தேன். දොර ඇරියෙමි. இந்த ஊர் போலீஸ்காரர் ஒருவர் வந்து நின்றார். මේ දේශයේ පොලිස් නිලධාරියෙක් எனக்கு ஒரு සිටියා. யோசனையே போலீஸ்காரர் வந்து මට நின்றார். කල්පනාවක් ඇයි පොලිස් නිලධාරියෙක් ඇවිත් அவர் සිටින්නේ. தனக்கு பின்னாலே இந்த 20 கிலோ அரிசியை என் வாசலில் வந்துட்டு எடு என்று சொல்லி கொடுப்போம். ඔහුට පිටිපස්සේ තිබුණා හාල් කිලෝ 20ක් අරගෙන ගන්න කියලා දීලා ගියා. நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா? ඔබට බලාපොරොත්තු වෙන්න පුළුවන්. கர்த்தர் போலீஸ்காரரோடாக உங்களுக்கு அரிசியை கொண்டு வருவார். උන්වහන්සේ පොලිස් නිලධාරිය තුල හාල් ගෙන දෙයි කියලා. போலீஸை கண்டோன்னே எங்களுக்கு பயம். පොලිස් දුටුම අපිට බයයි. இருந்தது காரியம் வீசா. දැන් ඈට තිබුණේ කාදෙන් විසා. ஆனால் வந்தது 20 கிலோ அரிசி. එනමුත් පැමුණේ හාල් කිලෝ ஏதோ 20ක්. ஒரு விதத்திலே கர்த்தர் உங்களை போஷிக்கிறார். යම් ආකාරයකින් උන්වහන්සේ උඩ පෝෂණය කරන என்னை සේක. போஷிக்கிறார். මාව පෝෂණය කරනවා. நாங்களே நீங்கள் எல்லாரும் ஒரே நிலையில தான் இருக்கிறோம். මම අපි ඔබ සියලු දෙනා එක තත්ත්වයක எல்லாரும் සිටින්නේ. pandemicல தான் இருக்கிறோம். සියලු දෙනා වසඟය තුල තමයි සිටින්නේ. ஆனால் கர்த்தர் போஷிக்கிறார். එනමුත් උන්වහන්සේ පෝෂණය කරන සේක. ஹalleluya. Hallelujah. சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருந்தால் තරුණ සිංහයන් கர்த்தரை සිටියා. தேடுகிறவர்கள் ஒரு பொழுதும் குறைவுபடுவதில்லை. උන්වහන්සේ සොයන්නේ කිසි අඩුපාඩුකමක් திருமணம் என்னோடு கூட නොපැමිණේ. சங்கீதம் 28 அதிகாரம். පෙරලාගෙන මාසම ගීතාලි 28 වෙනි පරිච්ඡේදය. அருமையான வார்த்தைகளை கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். යහපත් වදන උන්වහන්සේ ඉදි ලියා තිබෙන සේක. 7 වසරத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். 7 වෙනි වගන්තිය සිට අපි කියවමු. Right? கர்த்தரின் பெலனும் என் கேடலுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன் ஆகினால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினாலே அவரை துதிப்பேன். ස්වාමීන් වහන්සේ මාගේ ශක්තියද මාගේ පලිහය මාගේ සිත උන්වහන්සේ කෙරෙහි විශ්වාස කළේය. මම උපකාර ලැබුවේ එබැවින් මගේ සිත අතිශයින් ප්‍රීතිමත් වන්නේය. பாருங்க, இந்த சங்கீதம் தொடங்கிக்கல தாவீது இப்படியா தொடங்கும். බලන්න මේ ගීතාවේ ආරම්භක දාවිද් මේ ආකාරයෙන් ආරම්භ என் කරනවා. கல்மலையாகிய கர்த்தாவே, මාගේ පර්වතයන්ව உம்மை ස්වාමිනී நோக்கி கூப்பிடுகிறேன். ඔබ වහන්සේට හඬගස්සන්නේ. கேளாதவர்கள் போல மௌனமாயிராதையும். මට කන්නෝදී නොසිටිය මැනව. நீர் மௌனமாயிருந்தால் ඔබ වහන්සේ නිශ්ශබ්ද වූසේක් නම් குழியிலே இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். වනට බසින්නන් හා සමාන වන්නේමි. என்று சொன்னால் என்ன? එහෙමනම් அவன் කුමක්ද? கர்த்தருடைய குரலை கேட்கவில்லை. அவனுடைய சூழ்நிலை இப்போ லாக்டவுன்ல இருக்கிறது போல அவனுக்கு இருக்கிறது. ඔහු ස්වාමීන් වහන්සේ හඬ ඇසෙන ඔහුගේ වාතාවරණ ලොක්ඩවුන් තුල සිටිනා වගේ තිබුණේය. இப்படியான ஒரு லாக்டவுன் சூழ்நிலையில මෙවැනි ලොක්ඩවුන් තුල அவன் சொன்னான், ஆண்டவரே, ඔහු කියනවා நீர் ස්වාමීනි மௌனமா இருந்தால் நான் மரித்து போவேன். ඔබ වහන්සේ නිශ්ශබ්ද වුණා නම් මම මැරෙන්නෙමි. 6வது வசனத்துல 6 වෙනි වගන්තියේදී அவன் 6 வசனத்தை கர்த்தரோடு பேசினான். ඔහු වචන 6කින් ස්වාමීන් වහන්සේ කතා කරනවා. 7வதுல அதே வாய் சொல்லுகிறது. 7 වෙනි වගන්තියේ ඒ මුඛයම කියනවා Right? நான் சகாயம் பெற்றேன் ஆகியனால் இருதயத்திலே களி கூர்ந்து என் பாட்டினாலே அவரை துதிப்பேன். මාගේ සිත අතිශයින් ප්‍රීතිමත් වුණේ මාගේ උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්නෙමි. 6 වසනத்துக்கு பின்பு அவனுடைய இருதயம் களி கூறதுனாலே எழும்பிற்று. වචන 6කින් පස්සේ ඒ 7 වෙනි වගන්තියේ ඔහුගේ සිත පිනා ගියේය. Hallelujah. Hallelujah. 6 வசனம். වචන 6ක් பாருங்கள் இந்த transformation. බලන්නේ மாற்றத்தை උන්වහන්සේ பாருங்கள். ඒ වෙනස බලන්න. திடீரென்று மாறிவிட்டது. ක්ෂණිකව වෙනස් වුණා. அப்படியாக மாறினது. කොහොමද වෙනස් වුනේ? ஆண்டவரே, மௌனமாயிராதே, நான் மரித்து போவேன். ස්වාමීන්
නිශ්ශබ්දව නොසිටින මම මිය යමි. திடீரென்று அவன் சொல்லுகிறான், එකපාරට ඔහු කියනවා என் இருதயம் சகாயம் பெற்றது களி கூறுகிறது. මගේ සිත උපකාර ලැබුවේ මම ප්‍රීතිමත් වන්නේමි. என்று சொல்லுகிறது. ඉංග්‍රීසි භාෂාවෙන් කියනවා My heart leaped. அப்படின்னு சொன்னால் என் இருதயம் எழுந்திருந்தது, குதித்து எழுந்தது. මගේ හදවත පිබිදෙන්නේය, නැගිට සිටියේය. கண்ணீரோடு இருந்தவனுடைய இருதயம் எப்படி குதித்தது. හඳුන සලෝව සිටි තරත්තගේ හදවත කොහොමද පිනා ගියේය. அவனை ஒரு நோட்டிக் பொழுதுல மாற்றி. උන්වහන්සේ ඔහු එක නිමේෂයකින් වෙනස් කළේ. சூழ்நிலை மாறவில்லை. වාතාවරණය වෙනස් වුණේ නැහැ. இருதயம் மாறினது. හදවත වෙනස් වුණා. சிந்தனை மாறினது. සිතුවිලි වෙනස් யோசனை වුණා. மாறினது. කල්පනාව වෙනස් அதற்கு වුණා. பார்க்கிறது எல்லாத்துலயும் வித்தியாசம் காணும். ඊට පස්සේ බලන සියල්ල තුළ වෙනස දැක්කා. நீங்கள் கவலையோடு இருக்கும் பொழுது බලන්න අපි කනස්සලුවෙන් ඉන්නේ எல்லாம் வித்தியாசமா தெரியும். සියල්ලම වෙනස් சந்தோஷமா වෙන්නේ. இருக்கும் பொழுது ප්‍රීතියෙන් ඉද්දී எல்லாம் வித்தியாசமா தெரியும். සියල්ලම අමුතුව වෙන්නේ. கவலையோடு இருக்கும் பொழுது කනස්සලුවේදී யாரும் உங்களை எதிர்க்கிற போல, සියල්ල අපිට විරුද්ධව எல்லாரும் உங்களை සිටිනවා. கைவிட்டது போல, සියල්ල අප අත්තරිය වගේ. சந்தோஷமா இருக்கும் பொழுது ප්‍රීතියෙන් ඉද්දී அவர்கள் கைவிட்டாலும் ඕන් අත්තරිය கைவிடாதது போல ஒரு பலன் உண்டு. අත්දෑරිය වගේ බලයක් තිබෙන්නේය. All the way that you think. ඒ සෑමදේම ඔබ සිතන ආකාරයෙන් இந்த சிந்தனையை மாற்றி அமைக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை மாத்திரம். මේ සිතුවිලි වෙනස් කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් පමණයි. பாட்டினாலே அவரை துதிப்பேன். ඕකින මගේ ගීතිකාවලින් උන්වහන්සේට ප්‍රශංසා எட்டாவது කරමි. வசனம் சொல்லுகிறது, අටවෙනි වගන්ති කියනවා அவருடைய பலன் උන්වහන්සේ ඔහුගේ බලය அவர் தான் அபிஷேகம் பண்ணவனுக்கு அரணான கோட்டை. උන්වහන්සේ තමන්ගේ අභිෂේක ලක් තරතර ගැලවීමේ බල කොටුවක් වනසේක. හalleluya හalleluya. Are you anointed? ඔබ ආලේපලක් කෙනෙක්ද? Are you saved? ඔබ ගැලවිලක් කෙනෙක්ද? උන්වහන්සේ උරුදුරෙන් සෝදනය இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. කොයිද නුදුරේද මේ ආත්මවාස ඉන්නවා කියන වචනේ කියනවා. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரையும் ආලේප ලැබු සෑම කෙනාම கர்த்தர் காக்கிறார். උන්වහන්සේ ආරක්ෂා அடுத்த කරන සේක. வசனத்தில் அவன் சொல்லுகிறான், ඊළඟ වචනේ ඔහු කියනවා ஆண்டவரே சுதந்திரத்தை நீர் ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து அவர்களை உயர்த்தி அருளும். ඔබගේ උරුමවට ආශිර්වාද කළ මැනව ඔවුන් උසස් කළ මැනව. If you trust in the Lord Jesus Christ, ඔබ යේසුස් වහන්සේ you වැඳගන්නවා නම් are his portion. ඔබ උන්වහන්සේගේ කොටසයි. You are his portion. ඔබ උන්වහන්සේගේ කොටසයි. ஆகையினாலே அவர் தன் சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். Therefore he blesses his portion. උන්වහන්සේගේ පෝෂණය කරන ඔබ උසස් කරන ඔබ ආශිර්වාද කරන සේක. හalleluya. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அரணாய் இருக்கிறார். ආලිපලත් තරත්තට ඔබ බලකොටුවක් ලෙස උන්වහන්සේ සිටින සේක. උන්වහන්සේ ආශිර්වාද කරන සේක. அவர்களை பலப்படுத்தி උන්වහන්සේ බලවත් කරන සේක. Hallelujah. හalleluya. சில நேரத்திலே සමහර වෙලාවෙදී பார்க்கிறது எல்லாம் தவறுதலாய் இருக்கிறது. අපි බලන සියල්ලම වැරදිව තිබෙන්නේය. பார்க்கிறது கூட தவறுதலாய் இருக்கிறது. අපි අසන දේ පවා වැරදියෙන් තිබෙන්නේය. Hallelujah. Hallelujah. கேட்கிறது பீலையாம் போல. අපි අසන්නේ බාලම් වගේ. பீலையாமுக்கு என்ன நடந்தது? බාලම්ට කුමක්ද සිදුනේ? பார்த்தது இஸ்ரவேல் ஜனங்கள் கந்தை உடுத்தி கூடாரத்திலே கஷ்டப்படுவதா. ඔහු බැලුවේ ඊශ්‍රායලයේ කවුණු කසලු රෙදිය වස්ත්‍ර ඇඳගෙන කුඩාරම සිටියක විතරයි. அதைத்தான் பாலாக்கு பார்த்தா. ඒක තමයි පාලම් රජතුමා அதைத்தான் බැලුවේ. பீலையாம் பார்த்தா. දැන් බාලම් බැලුවේ பாலாக்கு கொண்டு தெரிந்தது. බාලම් එකට වෙන්නා கந்தை உடுத்தி இருந்தாலும் இவர்கள் அழுக்கா இருந்தாலும் இவர்கள் தேவனுடைய ஜனங்கள். මේ සෙනඟ කසලු ඇඳගෙන හිටියත් කුණු කසලු සිටියත් මෙවුන් දෙවියන් වහන්සේගේ සෙනඟ. அதனாலே பீலையாமை கொண்டு வந்தார். එම නිසා බාලම්ව ගෙනාවා. பீலையாம் கண்டது எல்லா கூடாரங்களே இந்த ஜனங்களை 40 வருஷமா வாழ்கிற ஜனங்களை தான் கண்டார். බාලම් දුටුවේ අවුරුදු 4ක් මේ කුඩාරத்துல වාසය කළා සෙනඟ තමයි දුටුවේ. ஆனால் அவன் கர்த்தருடைய கண் அங்கே காணப்பட்டதுனால එනමුත් ස්වාමීන් වහන්සේ දෙනෙක් දෙහි තිබුණ නිසා அவன் கர்த்தருடைய கண்ணோடாக கண்டதினாலே ස්වාමීන් වහන්සේ දෙනෙත තුරන උදුටු නිසා அவன் இஸ்ரவேலே ඕකේ ඊශ්‍රායල් உன் கூடாரம் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. නුඹරගේ කුඩාරම් කෙතරම් අලංකාරද வருஷம் புடுங்கி புடுங்கி போட்ட கூடாரங்கள் අවුරුදු 40ක තනමින් උගුලාගේ තනපු දේවල් அழகாய் இருந்திருக்கும். අලංකාරව තිබෙන්නත් வனாந்திரத்திலே அழகுற ஜனங்கள் அழகாய் இருந்திருப்பார்கள். වනාන්තර ජීවත් වෙන සෙනඟ අලංකාර සහිතද அவருடைய செருப்பு அவருடைய சட்டை அவருடைய அணி அவங்களோடு கூட வளர்ந்தது. දේවචනේ නෝන්ගේ පාවාන් පරණෝනේ නෝන්ගේ ඇඳුම් පරණෝනේ නැහැ. பீலாமுடைய பார்வை கர்த்தரின் பார்வையாய். එනෝ බාලම්ගේ බැලුව ස්වාමීන් වහන්සේ බැලුමක් ලෙස තිබුණේ அருமையான பிள்ளைகள், අලංකාර දරුවනි. எல்லாரும் நாங்கள் ஒரே பாதையில தான் இந்த நாட்களில் போய் கொண்டிருக்கிறோம். අපි සියලු දෙනා එක මාත කරන් තව අපි යමින් සිටින්නේ. குவைத்தில இருந்து கேட்கலாம், ඔබ කුවේට් දේශයේ வேறு සිට நாடுகளில் இருந்து கேட்கலாம். වෙනත් දේශයක සිට பூமி முழுக்க உலகம் முழுக்க ஒரே போராட்டத்துல தான் போறோம். පොළොව මත ලෝව මත එකම පොරවැදීම තමයි சில பேர் තිබෙන්නේ. வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார். සමහර තමන්ගේ ජීවිත නැති வாழ කරගන්නවා. வேண்டாம் என்று
දෙනෙක් ඔවුන්ගේ ජීවිතය පාකලා ඔවුන් ජීවිතය නැති කරගත්තෝය. சோர்ந்து தளர்ந்து வருத்த எல்லாத்தையும் விசுவாசத்தை விட்டு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். කී දෙනෙක් එපා වෙලා ප්‍රතිකුල් කළ ප්‍රතික්ෂේප කළ ඔවුන් ජීවිතය පාකලා ජීවිත වෙනවා. எனக்கு சொல்லும்படிக்காய் நான் ஒரு நன்மையானதை வைத்திருக்கிறேன். ඔබට කියන පිටස යහපත් දෙයක් තබා තිබෙන්නේ මේ. நன்மையானது என்ன? ඒ යහපත් දෙය කුමක්ද? எதிர்பார்ப்போம். ඔබට අපේක්ෂාවක් තිබෙනවා. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தார். තරුණ සිංහයෝ සාහිනව கர்த்தரை සිටියේ. தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைந்து උන්වහන්සේට කිසි හිඟයක් නොවන්නේය. ஹalleluya. හalleluya. கொண்டே இருங்க. එහෙම ගායනා කරමින් இந்த ඉන්න. பாட்டு சிங்களத்தில் இருக்கோ இல்லையோ தெரியாது. මම දන්නා මේ ගීතේ සිංහල භාෂාවෙන් තිබෙනවද නැද්ද කියලා. ஆனால் பாடாட்டி சொல்லிக்கொண்டே இருங்க. ගායනා කරේ නැත්නම් කියමින් සිටින්න. நம்பிக்கையா இருக்கிற උන්වහන්සේ කෙරෙහි බලාපොරොත්තු වෙන සිටින මනුෂ්‍ය ආශාවලදී அருமையான ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறது. පාලතුමාගේ අලංකාර ගීතයක් තිබෙනවා. எழுந்த தேவன் என்னையும் எழுப்பும் என்று சொல்லி ලාසර්ස් නැගිටියව දෙවියන් වහන්සේ මාව පිවිදුව මැන. லாசருவை எழுப்ப வைத்தவர். මියගේ ලාසර්ස් පිවිදුව කරන්න සැලසුවා. ඔබ ප්‍රාණවත් උත්තානේ නැගිටින බලවත් කරන්න மரித்த බලවත්. லாசருவை මියගේ ලාසර්ස් உயிர்ப்பிக்க செய்தது இயேசுவுடைய ஒரே ஒரு வார்த்தை. ප්‍රාණවත් කළ යේසුස් වහන්සේ மரித்து වන්දන. போற என்னோட வாழ்க்கையில මිය යනවාගේ ජීවිත තුළ என்னோட உள்ளத்தை අදින් இப்பொழுது உயிர்ப்பிக்க செய்கிறது දැන් ප්‍රාණවත් தேவனுடைய කරන්නේ வார்த்தை. දෙවියන් වහන්සේගේ වචනය. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் සිංහපෙරෝ හිඟව සිටියා. தேடுகிறவர்களுக்கு උන්වහන්සේ ஒரு සොයන්නට நன்மையும் குறைந்து போவதில்லை. කිසිවකින් අඩු නොවන්නේය. இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். දැන් අපි ඔබට அவருடைய කියනවා வார்த்தையே என்று மெய்மேன் என்று விளக்கு. උන්වහන්සේ වචන ඔහු කියත අපේ உங்களுக்கு තිබෙන්නේ. குறைவுகள் ஏற்படுவது இல்லை. ඔබට අඩුපාඩුකම් නොපැමිණෙන්නේය. கர்த்தர் உங்களை சந்திக்க උන්වහන්සේ හමුවට විශ්වාස ஆண்டவரே உம்மை කරයි. ஸ்தோத்திரிக்கிறோம். சாமி, உமக்கு பிரசன்னம் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். මේ වෙලාව உமது ඔබගේ கரத்திலே உம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். වහන්සේ எங்கள் දැක්චට வார்த்தைகள் யாவும் ඔබගේ වචනේ සියල්ලම ஜீவனுள்ளதாய் ජීවමානව இந்த வேளையில මේ මොහොතේදී புறப்பட்டு சென்று පිටත් மறித்து போன, මිය கலந்து போன, ගියව சோர்ந்து போன, මරණික விழுந்து போன, වැඩි ගියව எதிர்பார்ப்பில்லாத අපේක්ෂා නොමැතිව ஒவ்வொரு இடங்களையும் සෑම உயிர்ப்பிக்கும்படிக்காய், ප්‍රාණවත් உயிர்ப்பிக்கும்படிக்காய் இந்த வேளையில நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து களிப்பார்களாக. இவர்கள் குதூகலப்படுவார்களாக. உள்ளங்கள் மாற்றப்படுவதாக. சிந்தனைகள் மாற்றப்படுவதாக. ஜீவன் உண்டாவதாக. மரண பயம், வியாதி பயம் அகன்று போவதாக. ஆரோக்கியமும் பலனும் உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக, உமது இரத்தத்துக்கு முன்பாக எந்த ஒரு வியாதியும் எதிர்த்து நிற்பது இல்லை. කිසිම රෝගයක් විරුද්ධව அந்த සිටින්නේය. விசுவாசமானது ඒ ඇදහිල්ල නම් ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் பலப்படுத்தும். සමකිනාගේ හදවත් බලවත් කරන්නේ. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ගුණවත් හද චතිකාරී වාසී දෑතට வியாதியாய், රෝගාතුරුව COVID-19 COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிற බලපෑමලා ஒவ்வொரு විසිරෙන பிள்ளைகளுக்கும் සෑම கட்டளை කෙනෙකුටම விடுக்கிறோம். අන්න இயேசுவின் நாமத்தில் යේසුස් වහන්සේ அந்த නාමයෙන් வைரஸ் மரித்து ඒ போவதாக. වෛරසක මිය යනවා. சரீரங்கள் உயிரிழவதாக. ශරීරය ප්‍රාණවත් இந்த ලබත්වා. ஆண்டவரே, காற்றுல ස්වාමී இந்த හුලඟේදී திரவிய பொருட்கள்ல මේ ස්වාමී பரவுகிற ද්‍රව්‍යවල அந்த வைரஸின் வல்லமையும் පැතිරෙන වෛරසගේ බලවේගය ஒளிந்து போவதாக. පහවෙත්වා. பரலோகத்தில இருந்து ස්වර්ගයෙන් ஒரு සිට வார்த்தை එක්ක பேசப்படுவதாக. වදනක් කතා කරලා ලැබේවා. ස්වාමී நீங்கள் වහන්සේ பூலோகத்தில் எதை கட்டுறீர்களோ පොළොවේ කුමන්ද அது බඳින්නේද? பரலோகத்திலே ඒක கட்டப்படும். ස්වර්ගෙදී බඳින්න பூலோகத்தில் වන්නේ. எதை கட்டவிழ்க்கிறீர்களோ පොළොවේ කුමන්ද அது බඳින්න பரலோகத்திலே වන්නේ. அப்படியே ඒක ஆகும். ස්වර්ගෙ දේශේ වන්නේ කියා. එබ නිසා මේ මොහොතේදී අපි යාඥා ஆண்டவரே, இந்த කරන්නේ பூலோகத்தில පොළොවේ இந்த ස්වාමී வைரஸின் வல்லமை මේ වෛරස්ගේ බලවේගය ஒளிந்து போவதாக. පහ වේවා. மரித்து போவதாக. මිය යත්වා. நீர் கிரியை செய்கிறது. உமது கிரியை உமது ஜனங்கள் இந்த கண்ணீரை காண்கிறது. දේශනකේ කඳුළු දකින දෙවියන් වහන්සේ சுகமும் பலனும் உண்டாகட்டும். නිරෝගකමද බලයද සුවේද ඇති වේවා. ஆண்டவரே, நீர் அப்படியாய் செய்கிறபடி நான் நன்றி. ස්වාමී වාසයේ ලෙස உமது வார்த்தைகள் புறப்பட்டு போய் செய்ய வேண்டியதை செய்து மீண்டுமாய் திரும்பி வரும். ඔබගේ වචනේ පිටත ඔස් කරන්ටට කරන් නැවත ඇරියෙන්නේ. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ගුණවත් හරිය තුති உமது කරන් கரத்தில் ප්‍රශංසා உங்களுக்கு කරනවා. ஒப்புக் கொடுக்கிறோம். ඔබ වහන්සේ දෑතට நீர் සම්පූර්ණ ஒருவரை மயப்படுவீராக. ඔබ වහන්සේ පමණක් துதிக்கிறோம், எல்லாம் உமக்கு. තුති ගෞරවයි සියල්ල எங்கள் ඔබට. ஜெபத்தை கேட்கிறபடி நான் நன்றி. ඔබගේ යාඥා වසන නිසා Fill their hearts with joy, O Lord. ඔවුන්ගේ හදවත සතුටින් පුරවන්න ස්වාමී. எப்பொழுதும் சந்தோஷம் அவர்களுக்குள்ளே நிறைய. සමයටම ප්‍රීතිය වේවා. சந்தோஷம் ஒளியாது இருப்பதா. ගැලවීම ප්‍රීතිය පැහැර නොගත මැනව. துதிக்கிறோம், எல்லாம் உமக்கு. තුති ගෞරවයි සියල්ල இயேசு ඔබට. கிறிஸ்துவின் வல்லமுடைய நாமம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ බලවත් නාමයෙන් යාඥා කරන්නේ යහපත් පියාණනි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah.
Hallelujah. தமிழங்களை ஆசீர்வதிப்பாராக. උන්වහන්සේට ආශිර්වාද කරන සේක්වා. எங்களுடைய worship songகளை நாங்கள் போட்டிருக்கிறோம் YouTubeல. අපගේ නමස්කාර ගීතය YouTube එකේ දාන්න இந்த තිබෙනවා. பாடல் இருக்கிறது. මේ ගීතය තිබෙනවා. தயவு செய்து போய் அதை மீண்டும் மீண்டுமாய் கேளுங்க. කරුණාකර ඒ YouTube එකට ගිහිල්ලා නැවත නැවත ඒක අහන්න. தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே அறிக்கை செய்து கொண்டே இருங்க. අකන්ට උන්වහන්සේ ප්‍රකාශ කරමින් සිටින්න. ஆவியை உயிர்ப்பிப்பாராக. උන්වහන්සේගේ ආත්මය ප්‍රාණවත් කරන සේක්වා. சிந்தனை மாற்றப்படுவதாக. ඔබගේ සිතුවිල්ල වෙනස් කර ලැබේවා. You are valuable. ඔබ විශේෂ වටිනා වූ කෙනෙක්. You are accepted. ඔබ පිළිගන්න ලැබූ කෙනෙක්. You are special. ඔබ විශේෂිත වූ කෙනෙක්. Hallelujah. ஒரு பொழுதும் மாறாதவர். දෙවියන්ස් කිසි කලක නොවෙනස්. இருக்கிறவராய் இருக்கிறேன். උන්වහන්සේ මම යම්සේ සිටින්නේ සේම සිටින්නේ මේ. கூட வருவார். උන්වහන්සේ ඔබ සමග Amen. Hallelujah. Amen. God bless you all. Hallelujah. Thank you for joining us. If you would like to hear the full sermon by Reverend Robert Mithranesan, please contact us at 00965 55638119 and write to us at gmichurch@gmail.com. May God be with you all.